आप सभी को जय मसीह की। हम गीत गाकर प्रभु की महिमा करेंगे। यीशु ने हमें छुड़ाया है पाप के जाल से, यीशु ने हमें बचाया है शैतान के चाल से। यीशु ने हमें छुड़ाया है पाप के जाल से, यीशु ने हमें बचाया है शैतान के जाल से। तो गा हालेलुया, तो गा हालेलुया, तो गा हालेलुया, तो गा हालेलुया। हमने शांति पाई है यीशु के नाम से, हमने पाई है क्षमा मुक्ति श्राप से। हमने शांति पाई है यीशु के नाम से, हमने पाई है क्षमा मुक्ति श्राप से। तो गा हालेलुया, तो गा हालेलुया, तो गा हालेलुया, तो गा हालेलुया। अब हम ना डरेंगे यीशु जो साथ है, शैतान से हम लड़ेंगे यीशु के नाम से। अब हम ना डरेंगे यीशु जो साथ है, शैतान से हम लड़ेंगे यीशु के नाम से। तो गाओ हालेलुया, तो गाओ हालेलुया, तो गाओ हालेलुया, तो गाओ हालेलुया। शालोम शांति और सलाम लाए आपके नाम, शालोम शांति और सलाम यीशु का पैगाम। शालोम शांति और सलाम लाए आपके नाम, शालोम शांति और सलाम यीशु का पैगाम। तो गाओ हालेलुया, तो गाओ हालेलुया, तो गाओ हालेलुया, तो गाओ हालेलुया। சிங்கக்கேபியில் நான் இருந்தேன், அவர் என்னுடன் வந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியில் நான் இருந்தேன், அவர் என்னுடன் வந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்பு, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்பு, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்பு, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்பு, அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாரு, தூத சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாரு, தூத சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம்
சிங்கக்கெபியோ சூளை நெருப்பு அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியில் நான் இருந்தேன், அவர் என்னோட வந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியா என்னை நனைத்தார். சிங்கக்கெபியில் நான் இருந்தேன், அவர் என்னோட வந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியா என்னை நனைத்தார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर की पवित्र नाम की महिमा हो. இந்த நல்ல நாளிலும் इस अच्छे दिन में भी தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் ஆங்காங்கே கர்த்தருக்குள் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். आप लोग जहाँ पर भी हो अपने अपने स्थानों पर प्रभु में आनंदित रहोगे करके मैं विश्वास करती हूँ. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை எந்த ஒரு நன்மையும் குறைவில்லாதபடிக்கு இதுவரையில் நடத்தி வருகிறார். परमेश्वर अब तक अपने बच्चों को कोई कमी न आते हुए संभाल कर ला रहा है. நம்முடைய ஆண்டவர் முடிவு பரியந்தம் மரண பரியந்தம் நம்மை பாதுகாப்பார். हमारा परमेश्वर हमें अंत तक मृत्यु तक हमें संभालेगा. விசுவாசத்தில் உறுதியாய் இருப்போ, विश्वास में बने रहेंगे, கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்ளுவார். परमेश्वर हमें संभालेगा. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். पवित्र शास्त्र से एक वचन पढ़ेंगे. யாத்ராகமத்தின் புஸ்தகம் निर्गमन के पुस्तक 33வது அதிகாரம் उसके 33वां अध्याय 17வது वசனத்தை நான் வாசிக்க उसके 17 वचन को हम पढ़ेंगे. यहोवा ने मूसा से कहा, मैं यह काम भी जिसकी चर्चा तूने की है करूँगा, क्योंकि मेरे अनुग्रह की दृष्टि तुझ पर है, तेरा नाम मेरे चित्त में बसा है. கர்த்தர் மோசேயை பார்த்து சொன்ன அருமையான வார்த்தைகள் இவைகள். ये परमेश्वर यहोवा ने मूसा से कहा हुआ एक अच्छा शब्द है. உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். प्रभु कहता है कि मैं तेरा नाम मेरे चित्त में बसा हूँ. தேவன் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிறவர் மட்டுமல்ல, परमेश्वर केवल हमें नाम से पुकारता नहीं அவர் நம்மை அறிந்தும் இருக்கிறார். बल्कि वो हमें जानता भी है. கர்த்தர் மனிதர்களை அறிந்திருப்பது போல जिस प्रकार यहोवा किसी व्यक्ति को जानता है, நாம் மற்றவர்களை அறிந்து கொள்ள முடியாது. हम दूसरों को उस तरह नहीं जान पाएंगे. கர்த்தர் நம்முடைய சிந்தனைகளை அறிகிறவர், क्योंकि परमेश्वर हमारे सोच को जानता है, நம்முடைய பார்வையை அறிகிறவர், हमारे नजर को जानता है, நம்முடைய பார்வையின் நோக்கத்தை அறிந்திருக்கிறவர், हमारे नजर के दृश्य को जानता है. நாம் பேச போகும் முன்னே हम बोलने से पहले நாம் என்ன பேச போகிறோம் என்பதையும் அவர் அறிந்திருக்கிறார். हम क्या हमारे मुंह से बोलने वाले वो भी जानता है. வருங்காலத்தையும் அறிந்திருக்கிறார், भविष्य काल को जानता है, கடந்த காலத்தையும் அறிந்திருக்கிறார், भूतकाल को जानता है, உங்களுடைய கவலைகளையும் அறிந்திருக்கிறார். आपके बोझ को भी जानता है. எல்லாவற்றையும் அறிந்தவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. सब कुछ जानता हुआ हमारा प्रभु यीशु मसीह है. அவர் சொல்லுகிறார், वो कहता है, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். मेरा अनुग्रह की दृष्टि तुझ पर है और तेरा नाम मेरे चित्त में बसा है.
உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். तेरा नाम मेरे चित्त में बसा है. உலகத்திலே நாம் மற்றவர்களை பெயர் சொல்லி அழைக்கிறோம். इस दुनिया में हम दूसरों को नाम से बुलाते हैं. ஒரே பெயரை சொல்லி அழைக்கிறோம். एक ही नाम से बुलाते हैं. ஆனால் இயேசு அப்படி அல்ல. लेकिन यीशु उस प्रकार नहीं. ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய நிலைமை எப்படி இருக்கிறதோ, एक मनुष्य के आत्मिक जीवन किस प्रकार हो, அவனுடைய ஆவிக்குரிய வாழ்வின் நிலைவரம் எப்படி இருக்கிறதோ, एक मनुष्य की आत्मिक परिस्थिति किस प्रकार पाया गया हो, அதற்கு தகுந்த பெயர்களை சொல்லி அழைக்கிறார். उसी के हिसाब से उनका नाम रखकर बुलाता है. இயேசு கிறிஸ்து உலகத்தில் உயிரோடு வாழ்ந்த நாட்களிலே जब यीशु मसीह संसार में जीवित थे, இயேசு கிறிஸ்துவுக்கு 12 சீசர்கள் இருந்தார்கள். यीशु मसीह के 12 चेले थे. இந்த 12 சீசர்களில் பேதுரு என்கிற சீசனுடைய வாழ்க்கையில் 12 चेलों में से पतरस नाम का एक चेले के जीवन में இயேசு அவரை எப்படி பெயர் சொல்லி அழைத்தார் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். यीशु उस मनुष्य को किस प्रकार नाम से बुलाए, ये हम ध्यान करने वाले हैं. பேதுரு என்று சொன்னால் पतरस यानी கற்பாறை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. पर्वत कहा गया है. இந்த பேதுருக்கு முந்தின பெயர் சீமோன். पतरस का पहला नाम है शिमोन. அவனுடைய தகப்பனுடைய பெயர் யோனா. उनका पिताजी का नाम है यूना. இயேசு அவனுக்கு பாறை என்று அர்த்தம் கொள்ளும் கேபா என்று பெயர் வைத்தார். यीशु ने उसका नाम पर्वत के तुलने से केपास करके नाम रखा. கேபா என்பது கிரேக்க பாஷை. केपास जो है वो यूनानी भाषा है. அந்த கேபா என்பது கிரேக்க பாஷையிலே பெத்ரோஸ் என்றும், और यूनानी भाषा में केबास का मतलब है पतरस. தமிழிலே பேதுரு என்றும் சொல்லப்படுகிறது. और तमिल में उनका नाम पेदुरु करके लिखा है. அப்ப இயேசுவுக்கு 12 சீசர்கள் இருந்தார்கள். यीशु मसीह के 12 चेले थे. இந்த 12 சீசர்களுக்குள்ளும் और ये 12 चेलों में से भी இந்த பேதுருவுக்கு முதலிடம் கிடைத்தது. पतरस को प्रथम स्थान दिया गया था. பேதுரு இயேசுவை பற்றி கூறிய அறிக்கையில் जब पतरस ने यीशु के बारे में बताया था, இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக தன்மையை அறிந்திருக்கிறார். क्योंकि वो यीशु मसीह के आत्मिक गुणों को जानता था. அதாவது இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக தன்மையை பேதுரு எப்படி அறிந்திருந்தார் என்று நாம் எண்ண முடியும். हम ये भी जान सकते हैं कि पतरस किस प्रकार यीशु के बारे में जानते हैं. என்றால் जानते हुए भी சூழ்நிலை நிமித்தமாக परिस्थितियों की वजह से இயேசு கிறிஸ்துவை பேதுரு முற்றிலுமாய் மறுதலித்து விட்டார். हालांकि में पतरस ने यीशु मसीह को पूरी तरह से इनकार कर दिया था. பேதுரு இயேசு கிறிஸ்துவை மறுதலித்த போதிலும் चाहे पतरस ने यीशु को इनकार कर दिया, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பின்பு जब यीशु मसीह फिर जी उठे, முதல் தரிசனம் மரியாளுக்கு கொடுக்கிறார். सबसे प्रथम दर्शन मरियम को दी गई थी. ஆனால் அப்போஸ்தலர் எல்லாருக்குள்ளும் सारे प्रेरितों से बढ़कर அவர் பேதுருவுக்கே முதல் தரிசனம் கொடுக்கிறார். सबसे पहला दर्शन पतरस से हुआ. அப்ப பேதுருவுக்கு கர்த்தர் உயிர்த்தெழுந்த இயேசு முதல் தரிசனம் கொடுக்கிறார். जी उठा मसीह पहला दर्शन पतरस से किए. வேதத்தை வாசிக்கும் போது पवित्र शास्त्र में पढ़ते हैं, இந்த பேதுருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். पतरस के जीवन में प्रभु का एक लक्ष्य थी. ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய நிலைமையின் அளவை வைத்து ஆண்டவர் பெயரிடுகிறார். एक मनुष्य की आत्मिक जीवन की गिनती देखकर ही उसका नाम रखता है. மத்தேயு எழுதின சுவிசேஷம் मत्ती रचित सुसमाचार 14வது அதிகாரம் 14वां अध्याय 31வது வசனத்தில் வாசிக்கும் போது 31वां वचन को जब हम पढ़ते हैं, यीशु ने तुरंत हाथ बढ़ाकर उसे थाम लिया और उससे कहा, ए अल्प विश्वासी, तूने क्यों संदेह किया? இயேசு இந்த இடத்துல வாசிக்கும் போது यहाँ पर हम पढ़ते हैं, இயேசு பேதுருவுக்கு ஒரு பெயர் கொடுக்கிறார். यहाँ पर यीशु पतरस को एक नाम देता है. என்ன பட்டம் கொடுக்கிறார்? क्या नाम देता है? அப்போஸ்தலர் பட்டம் அல்ல, कोई प्रेरित का पद नहीं. அற்ப விசுவாசியே என்று பட்டம் கொடுக்கிறார். ए अल्प विश्वासी कहता है. விசுவாசியே என்று அழைத்தால் கோபம் வரும். अगर किसी को विश्वासी बोलेंगे तो गुस्सा आता है. அப்ப அற்ப விசுவாசியே என்று அழைத்தால் यदि अल्प विश्वासी बोलेंगे तो அவனுடைய நிலைமை எப்படி இருக்கு? सोचिए उसका परिस्थिति किस प्रकार हो. ஆவிக்குரிய விசுவாசிகள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் கூட जो आत्मिक विश्वासी कहलाते हैं, ஒரு சிறிய காரியத்து நிமித்தமாக கோபப்படுகிறார்கள். एक छोटे बातों में गुस्सा कर बैठते हैं. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து பேதுருவை அற்ப விசுவாசியே என்று கடிந்து கொள்ளுகிறார். यहाँ यीशु पतरस को देखकर अल्प विश्वासी कहता है. ஒரு விசுவாச சகோதரர் இருந்தார். एक विश्वासी भाई थे ஊழியக்காரருக்கு நல்ல வலதுகையாய் நல்ல உதவியாய் இருந்தார். और सेवकों के लिए वो अच्छा एक राइट हैंड के समान थे. ஊழியரும் அவரை அதிகமாய் நேசித்தார். सेवक भी उसे बहुत प्रेम करते थे. ஒரு நாள் திடீரென்று एक दिन अचानक அவர் பெயரை சொல்வதற்கு பதிலாக उसका नाम बोलने से बढ़कर
ஏய் இங்க வாரும் என்று கூப்பிட்டார். हे इधर आओ ऐसा बोला। இந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த விசுவாசிக்கு பயங்கர கோபம் வந்தது. ये सुनते ही विश्वासी को गुस्सा आया। கோபப்பட்டு சபையை விட்டு வெளியே போயிட்டார். गुस्से में वे कलीसिया छोड़कर बाहर चले गए। அப்ப அவருக்கும் ஊழியக்காருக்கும் இடையில இருந்த நட்பு उनके और सेवक के बीच में जो दोस्ती की बंधन थी, அது அதிகமா இருந்தாலும் चाहे वो गहराई होने पर भी ஒரு சிறிய வார்த்தை एक छोटा सा शब्द அவருக்கு கோபத்தை உண்டாக்கி சபையை விட்டு வெளியே போய் விட்டார். विश्वासी के अंदर गुस्सा आया और उसे उस कलीसिया से बाहर ले गया। இந்த சூழ்நிலையிலே इस परिस्थिति में பேதுருவை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அற்ப விசுவாசியே. लेकिन यहाँ पर यीशु पतरस को देखकर कहता है अल्प विश्वासी। இயேசு கிறிஸ்து வனாந்தரத்திலே அற்புதத்தை செய்தார். यीशु मसीह जंगल में चमत्कार किए। அங்கே இயேசு அற்புதம் செய்து முடித்த போது यहाँ जब यीशु मसीह ने चमत्कार करके खत्म किया, திரளான ஜனங்கள் அங்கே வந்திருக்கிறார்கள். यहाँ वहाँ पर कई लोग भीड़ बनाकर आए थे। திரளான ஜனங்களை கண்டபோது இயேசு மனதுருகி उन लोगों पर परमेश्वर यीशु तरस खाकर அவர்களில் வியாதிஸ்தர்களாய் இருந்தவர்களுக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்தார். उनमें से जो बीमार थे उन्हें परमेश्वर ने चंगाई दी। இப்ப அவர்களுக்கு எல்லாம் சுகம் கொடுத்து उन सबों को चंगाई देकर அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து उनको खाना पीना पिलाकर அவர்களை அனுப்பிவிட்டார். उनको बेच दिया। ஜனங்களை அனுப்பிவிட்ட பிறகு लोगों को बेचने पर அவர் இயேசு கிறிஸ்து தனித்து ஜெபம் பண்ணும்படி மலை மேலே ஏறினார். यीशु मसीह अकेले में प्रार्थना करने के लिए वे पहाड़ पर चले गए। ஜனங்களை அனுப்பிவிடும் போது சீசர்களையும் அனுப்புகிறார். जब लोगों को बेच दिए तभी उन्होंने अपने चेलों को भी बेच दिया। சீசர்களும் கப்பலிலே பிரயாணப்பட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். चेले भी नाव पर यात्रा कर रहे थे। இயேசு கிறிஸ்து தனித்து ஜெபம் பண்ணும்படி மலையின் மேல் ஏறி போனார். प्रार्थना और यीशु मसीह अकेले में प्रार्थना करने के लिए पहाड़ पर चले गए। இவருடைய படகு சமுத்திரத்துல போய் கொண்டிருக்கிறது. अभी इनका नाव समुद्र में जा रहा है। சமுத்திரத்திலே படகு கடந்து போய் கொண்டிருக்கும் போது जब ये समुद्र में नाव चल रहा था, காற்று பலமாய் அடிக்கிறது. वहाँ पर बड़ी लहरें उठी। கடல் கொந்தளிக்கிறது. वहाँ पर समुद्र हिलने लग गया। உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். वहाँ पर वे लोग तड़प रहे थे। இயேசு கிறிஸ்து தனித்து ஜெபித்து கொண்டிருக்கிறார். लेकिन यहाँ यीशु अकेले में प्रार्थना कर रहा था। சீசர்களை அனுப்பிவிட்டு இயேசு கிறிஸ்து தனித்து மலையின் மேல் இருந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார். चेलों को घर बेचकर यीशु मसीह अकेले में प्रार्थना कर रहे थे। இவருடைய கஷ்டத்தை இயேசுவுக்கு யாரும் சொல்லவில்லை. किसी ने भी इनके तकलीफ को तक बताया नहीं। சீசர்கள் நடு கடல்ல கஷ்டப்படுகிறதை யாரும் சொல்லவில்லை. बीच समुद्र में चेले जो तकलीफ उठा रहे थे, किसी ने भी यीशु को नहीं बताया। இயேசு உணர்ந்தார். लेकिन यीशु जान गए। கடலில் இயேசு கிறிஸ்து வருவதற்கு यीशु मसीह समुद्र में आने के लिए அவரிடத்தில் வேற படகு இல்லை. उनके पास कोई नाव नहीं था। இயேசு கடல் மீது நடந்து வந்தார். यीशु उस झील पर चलने लगे। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्यारे परमेश्वर के बच्चे, உங்கள் வீட்டில் உள்ள கொந்தளிப்பு आपके घर पे जो परेशानियां है, யாருக்கும் தெரியாது என்று நினைக்காதீர்கள். वो आप सोचते होंगे कोई जानता नहीं है। உங்கள் வீட்டில் உள்ள புயல் யாருக்கும் தெரியாது என்று நினைக்காதீர்கள். आप ये मत सोचिए कि आपके जीवन में जो लहरें बह रही है वो कोई जानता नहीं है। அல்லது எனக்காக ஜெபிக்க யாரும் இல்லை என்று நினைக்காதீர்கள். ये भी मत सोचिए कि मेरे लिए प्रार्थना करने के लिए भी कोई नहीं है। வேதனைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். आपके वेदना को परमेश्वर जानता है। உன் கண்ணீரை கர்த்தர் அறிந்திருக்கிறார். तेरे आंसुओं को प्रभु जानता है। அவர் உனக்காக ஜெபிக்கிறார். तेरे लिए यीशु प्रार्थना कर रहे हैं। இயேசு உன் கண்ணீரை துடைப்பார். यीशु तेरे आंसुओं को पोंछेगा। சீசருடைய வாழ்வில் கொந்தளிப்பையும் காற்றையும் சந்திக்க காரணம் என்ன? जिस प्रकार चेलों ने अपने जीवन में लहरों से और हवा की सामना की थी, சீசருடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு பெரிய கொந்தளிப்பு, इतना बड़ा एक बेचैन चेलों के जीवन में காற்றை அவர்கள் சந்திக்க காரணம் என்னவென்றால் इतना बड़ा हवा की सामना उन्होंने क्यों किया? அவர்கள் ஜெபிக்கவில்லை. क्योंकि उन्होंने प्रार्थना नहीं की। ஜெபிக்கவில்லை. प्रार्थना नहीं की। இயேசு கிறிஸ்துவோடு 3 வருஷம் இருந்தார்கள். चाहे वो 3.5 साल यीशु के साथ बने रहे, சாப்பிடும் போது இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தார்கள். खाते समय यीशु के साथ रहे, அற்புதம் செய்யும் போது இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தார்கள். चमत्कार करते समय यीशु के साथ रहे, பிரசங்கம் பண்ணும் போது இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தார்கள். प्रचार सुनते समय यीशु के साथ रहे, ஜெபிக்கும் போது மட்டும் இயேசுவோடு கூட இருப்பதில்லை. लेकिन जब वो प्रार्थना करने गए वे यीशु के साथ नहीं गए। ஜெபிக்கும் போது இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கவில்லை. जब वो प्रार्थना करने गए यीशु के साथ नहीं गए। இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து சீசர்களை அழைத்தார். यीशु मसीह के साथ बने रहने के लिए परमेश्वर ने चेलों को बुलाया।
चिल्लाया। அப்ப இந்த இடத்துல பேதுரு அமிழ்ந்து போகிறார். अभी यहाँ पर पतरस डूब रहा है। பேதுரு அமிழ்ந்து போக காரணம் என்ன? पतरस डूबने का कारण क्या है? இயேசு கிறிஸ்து கடல்ல நடந்து வந்து கொண்டிருக்கிறார். जब यीशु मसीह उस झील पर चल रहे थे, கடல்ல இயேசு நடந்து வரும்போது जब यीशु मसीह उस झील पर चलते आ रहे थे, சீசர்கள் எல்லாரும் பயந்து அலறுகிறார்கள். सारे चेले डर कर चिल्लाने लगे, ஆவேசம் என்று அலறுகிறார்கள். कहने लगे ये भूत है। ஆண்டவர் சொன்னார், यीशु ने कहा நான் தான், मैं ही हूँ, திடன் கொள்ளுங்கள், ढाढ़स बांधो, பயப்படாதீர்கள். डरो मत। இயேசு இந்த வார்த்தையை சொன்ன போது तुरंत यीशु ने कहने पर பேதுரு கேட்கிற, पतरस ने पूछा, ஆண்டவரே हे प्रभु, நீரே ஆனால் यदि तू ही है நான் நடந்து உம்மிடத்தில் வர வேண்டும் என்று சொல்கிறார். तो मुझे अपने पास पानी पर चलकर आने की आज्ञा दे। ஆண்டவர் சரி என்று உத்தரவு கொடுக்கிறார். उसने कहा हाँ जा। படகில் இருந்து பேதுரு கடல்ல இறங்குகிறார். अभी नाव से पतरस पानी पर उतर रहा है, விசுவாசத்தோடு இறங்குகிறார். विश्वास के साथ उतरा। அவன் தண்ணீரில் இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறார். लेकिन जब वह उस झील पर चलने लगा, தன்னை சுற்றிலும் இருக்கிற கடல் அலைகள் காற்றை பார்க்கிறார். तुरंत उसने हवा को देखा और डरने लगा। பார்க்கும் போது அவர் அமிழ்ந்து போகிறார். डर के डूबने लगा, பயப்படுகிறார். डर गया। அந்த பயத்தினாலதான் वो डर के मारे, ஆண்டவரே நான் அமிழ்ந்து போகிறேன், हे प्रभु मैं डूब रहा हूँ, என்னை ரட்சியும் என்று சத்தமிட்டு கூப்பிட்டார். मुझे बचा करके चिल्ला कर कहने लगा। உடனே இயேசு கையை நீட்டி यीशु ने तुरंत अपना हाथ बढ़ाकर அவனை பிடித்து, उसे थाम लिया அற்ப விசுவாசியே, और कहा, ये अल्प विश्वासी, நீ ஏன் சந்தேகப்பட்டாய் என்று கேட்டார். तूने क्यों संदेह किया? அற்ப விசுவாசியே, हे अल्प विश्वासी, நீ ஏன் சந்தேகப்பட்டாய்? तूने क्यों संदेह किया? தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு உலகத்துல உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். परमेश्वर के बच्चे हम इस संसार में जी रहे हैं। நம்மை தாயின் கர்ப்பத்திலே உருவாகும் போதே கர்த்தருடைய கண்கள் கண்டது. माँ के कोख में उत्पन्न होने से पहले परमेश्वर की आंखों ने हमें देख लिया है। உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு அழைத்திருக்கிறார். आप हर एक को परमेश्वर ने बुलाया है। உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு அறிந்திருக்கிறார். आप हर एक को परमेश्वर जानता है। உங்கள் வாழ்க்கையில் வருகிற கொந்தளிப்பு புயல்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். आपके जीवन में होने वाली सारे हवाई लहरों को प्रभु जानता है। உங்கள் கவலைகள் கண்ணீர்கள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். आपके सारे बोझों को, आंसुओं को प्रभु जानता है। விசுவாசத்தோடு கடல்ல காலடி எடுத்து வைத்த பேதுரு जिस प्रकार पतरस विश्वास के साथ झील के पानी पर पैर रखा, காற்றையும் புயலையும் கண்டு बल्कि हवा और लहरों को देखकर அமிழ்ந்து போகிற சூழ்நிலை வந்தபோது जब डूबने की परिस्थिति आई, ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிடுகிறார். हे प्रभु मुझे बचा कर चिल्लाया। அப்பொழுதுதான் ஆண்டவர் சொன்னார், அற்ப விசுவாசி, तब यीशु ने कहा, हे अल्प विश्वासी, தேவனுடைய பிள்ளைகளிடம் காற்றையும் புயலையும் பார்க்க கூடாது. प्रभु के बच्चे तम हवा और लहराओं को नहीं देखना है। இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட அநேகர் आज उद्धार पाए हुए कई लोग பின்வாங்கி போகிறார்கள், पीछे हट गए हैं, பின்வாங்கி போகிறார்கள். पीछे हो गए हैं। ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள்ல उद्धार पाए हुए शुरुआत के दिनों में எல்லா ஆராதனைகளுக்கு ஒழுங்காக வருவார்கள். सारे आराधना में अक्सर आते थे। பிரச்சனைகள் கஷ்டங்கள் வரும்போது जब समस्या और मुसीबत बढ़ती है, பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் பார்த்து मुसीबत और समस्याओं को देखकर அவர்கள் பேதுருவை போல அமிழ்ந்து போகிறோமே என்று கதறுகிறார்கள். पतरस की तरह हम डूब जाएंगे करके चिल्लाते हैं। இப்படிப்பட்ட அந்த சூழலில் இருக்கிற விசுவாச மக்களை பார்த்து தான் அந்த அற்ப விசுவாசி என்று சொல்லுகிறார். इस प्रकार के परिस्थिति में पाए गए विश्वासी को देखकर प्रभु कहता है, हे अल्प विश्वासी। ஒரு இடத்துல இசைக்கருவிகளை மீட்டி ஒரு போட்டி வைத்திருந்தார்கள். एक जगह में सारे म्यूजिक को रख कर एक इनाम रखा गया था। வயலின் வாசிக்கிற ஒரு பெரிய போட்டி. एक वायलिन का कंपटीशन रखा गया था। அப்போ எல்லாரும் வயலின் வாசிக்க வந்திருக்கிறார்கள். सभी लोग वहाँ पर वायलिन बजाने आए थे। எல்லாரும் பெரிய பெரிய ஆட்கள் வந்திருக்கிறார்கள். वहाँ बड़े बड़े लोग आए थे। அங்கே ஒரு சிறு பையன் வந்திருந்தார். वहाँ पर एक छोटा सा लड़का आया था। எல்லாருக்கும் ஆச்சரியம். सबको आश्चर्य हुई, இவ்வளவு பெரிய பெரிய மனிதர்கள் வந்திருக்கிற இடத்துல इतने बड़े बड़े लोग आए यहाँ पर, இந்த சிறு பையன் வந்து என்னத்தை ஜெயிக்க போகிறார், ये छोटा सा बच्चा आकर क्या जीतेगा। என்று எல்லாரும் ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருந்தார்கள். सब लोग उसको आश्चर्य रीति से देख रहे थे। அவரவர்களுடைய முறை வந்த போது सब अपने अपने जब समय आया, எல்லாரும் நேர்த்தியாய் வயலினை வாசித்தார்கள். सब लोग बड़ी ठीक से वायलिन बजाए। இந்த சிறு பையனும் வாசித்தார். छोटा लड़का ने भी बजाया। போட்டியின் முடிவு வந்தது. जब अंत हुआ कंपटीशन का, யார் ஜெயம் பெற்றார்கள் என்ற ஒரு அறிவிப்பு கொடுக்கிறார்கள். सब कौन जय पाया इसमें करके बताया गया था। எல்லாரும் அவரவர்கள் பேர்
வரும் என்று எதிர்பார்த்தார்கள். सबने सोचा कि उनका उनका नाम आएगा. எந்த ஒரு சிறு பையனை குறித்து ஆச்சரியமாய் பார்த்து கொண்டிருந்தார்களோ जिस बच्चे को सभी लोग आश्चर्य रीति से देख रहे थे, அந்த சிறு பையன் போட்டியில ஜெயித்தான் என்று சொல்லி அறிக்கையிட்டார்கள். उस स्पर्धा में उस छोटा बच्चा ही जीता करके सूचना दी गई. அப்பொழுது அவனுக்கு வயலின் கற்றுக் கொடுத்த வயலின் மாஸ்டர் वो बच्चे को जिस मास्टर ने वायलिन सिखाया था, அவரை சந்தோஷத்தோடு பாராட்டுகிறார். उन्हें सब्जों ने उत्साह से उन्हें उत्साह दिलाए. நீ இவ்வளவு நேர்த்தியாய் வயலினில் வாசித்து நீ வெற்றி பெற்றதற்காக சந்தோஷப்படுகிறேன் என்று சொன்னார். उन्होंने बोला कि तू इतने अच्छे से वायलिन बजाए, इससे मैं बहुत आनंदित हूँ. இவ்வளவு நேர்த்தியாய் நீ வயலின் வாசிக்க என்ன காரணம் என்று கேட்டார். उनसे और लड़के से पूछा गया तू इतने अच्छे से मधुर से कैसे वायलिन बजाता है. அந்த சிறு பையன் சொன்னா वो बच्चे ने कहा, மாஸ்டர் இடத்துல சொன்னா मास्टर से कहा, எல்லாரும் கூச்சல் போட்டார்கள், सब तो चिल्ला रहे थे, எல்லாரும் ஆர்ப்பரித்தார்கள், सब लोग हल्ला मचा रहे थे, எல்லாரும் சந்தோஷமாய் கூச்சலிட்டார்கள். सब खुशी के मारे चिल्ला रहे थे. ஆனால் என்னுடைய செவிகள் எந்த சத்தத்தை நான் கேட்கவில்லை. मेरा कान किसी आवाज पर नहीं गया. நான் மேடையில இருந்தாலும் चाहे मैं स्टेज पर बैठा हूँ, என் கண்கள் உண்மையே பார்த்து கொண்டிருந்தது. मेरी आंख केवल आपके ऊपर ही लगी थी. நீங்கள் தலையை அசைத்து அசைத்து கைகளை ஆட்டிக் கொண்டிருக்கும் போது जिस प्रकार आप अपने सिर हिला हिलाकर हाथ को भी हिला रहे थे, உங்கள் கைகளின் அசைவையே நான் பார்த்து கொண்டிருந்தேன். आपके हाथ जिस प्रकार हिल रहा था वही देख रहा था मैं. அதனால நேர்த்தியாய் வயலினை வாசிக்க எனக்கு முடிந்தது. इसलिए मैं इस वायलिन को अच्छी तरह से बजा पाया. ஆனபடி நான் வெற்றி பெற்றேன் என்று சொன்னார். इसलिए मैं इस स्पर्धा पर जीत पाया हूँ. தேவனுடைய பிள்ளைகள் உலகத்துல உயிர் வாழும் போது परमेश्वर के बच्चे इस प्रकार संसार में जीते वक्त நம்முடைய கண்கள் எப்பொழுதும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி மாத்திரமே பார்க்க வேண்டும். हमारा आंख केवल नजर केवल यीशु मसीह के ऊपर ही लगे रहना है. சுற்றுப்புறங்களை நோக்கி பார்த்தாய், आस पड़ोस को हम देखते रहेंगे तो, சூழ்நிலைகள் பிரச்சனைகளை நோக்கி பார்த்தாய், परिस्थिति और समस्याओं को देखते रहेंगे तो அமிழ்ந்து போகக்கூடிய சூழ்நிலை உருவாகும். हो सकता है हम डूब जाएंगे उस पे. ஜெபிக்காதவர்கள் தான் வாழ்க்கையிலே சிறு பிரச்சனைகள் வந்தாலும் உடனே ஐயோ அம்மா என்று கத்த ஆரம்பிக்கிறார்கள். जो लोग प्रार्थना नहीं करते हैं वे लोग ही छोटे छोटे बातों में हाय मैं डूब रहा हूँ करके चिल्लाएंगे. வருகிற பிரச்சனைகள் கஷ்டங்களிலே ஆண்டவர் ஒருவரையும் சாவுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். क्योंकि जो भी समस्या आती है परमेश्वर किसी को भी मृत्यु होने नहीं देगा. இங்க சீசர்கள் அலறுகிறார்கள். यहाँ पर चेले भी चिल्ला रहे हैं. சீசர்கள் கடல்ல மூழ்கி மாண்டு போவோமோ என்று சொல்லி பயப்படுகிறார்கள். चेले इस प्रकार डर गए थे क्या हम इस समुद्र में डूब के मर जाएंगे. தேவனுடைய பிள்ளைகள் சீசர்கள் அழிந்து போக மாட்டார். लेकिन चेलों को परमेश्वर नाश होने नहीं दिया. தேவ சித்தம் அல்ல சீசர்கள் சாகுவது. चेलों का परमेश्वर की इच्छा नहीं कि चेले मरे. இனிதான் சீசர்களுடைய ஊழியமே ஆரம்பிக்க போகிறது. क्योंकि अभी तो चेलों का सेवकाई शुरू होने वाली है. ஆனபடினாலே பிரச்சனைகளை கண்டு தேவனுடைய பிள்ளைகள் அமிழ்ந்து போகாதீர்கள். इसलिए प्यारे परमेश्वर के बच्चों समस्याओं को देखकर डूब मत जाओ. உங்கள் கண்கள் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவின் மேலேயே பதிக்கப்பட்டிருக்கட்டும். आपका आंख केवल यीशु मसीह के ऊपर ही लगे रहने दो. சிலருடைய வியாபாரங்கள் நன்றாக இருக்கும்போது जब किसी की बिजनेस अच्छे से होती है, வருமானம் சரீர சுகம் இவைகள் எல்லாம் நன்றாக இருக்கும்போது கர்த்தரை சந்தோஷமாய் பின்பற்றுவார்கள். जब उनकी कमाई उनके शरीर में आरोग्यता अच्छे से होगा तो प्रभु की पीछा अच्छे से करेंगे. கொஞ்சம் குறை வந்துவிட்டால் உடனே ஒரே முறுமுறுப்பு. थोड़ी सी गटी हो जाएगी तो तुरंत कुड़कुड़ाएंगे. காரணம் என்ன தெரியுமா? इसका कारण क्या है? அவர்கள் தேவனோடு ஜெபத்திலே தனித்து இராததுதான் காரணம். इसकी वजह यह है कि वो प्रभु के साथ अकेले में प्रार्थना नहीं करते. தேவனோடு ஜெபத்தில் தனித்து இருப்பவர்கள் जो लोग प्रभु के साथ अकेले में प्रार्थना करते हैं, என்ன வந்தாலும் जो कुछ आए, தேவனுடைய கரத்தில் நன்மையை பெற்ற நாம் प्रभु के हाथ से भलाई पाए हुए हम அவருடைய கரத்தில் தீமையும் பெற வேண்டாமோ என்று சொல்லுவார்கள். और क्या हम उनके हाथ से बुराई नहीं पा सकते करके कहेंगे. ஜெபத்தில் தனித்து இராதவர்கள் முறுமுறுப்பார்கள். जो लोग प्रभु के साथ अकेले में प्रार्थना में नहीं रहते वे कुड़कुड़ाएंगे. இப்படிப்பட்டவர்கள் தான் அற்ப விசுவாசிகள். ये लोग ही अल्प विश्वासी है. பேதுரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், पतरस को देखकर यीशु ने कहा, அற்ப விசுவாசியே, ए अल्प विश्वासी, தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து என்ன சொல்ல முடியும்? आज प्रभु आपको देखकर क्या कह सकता है? உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையின் நிலைமையை அறிந்து கர்த்தர் உங்களுக்கு பெயர் வைக்கிறார். आपके आत्मिक जीवन की परिस्थिति को देखकर प्रभु आपको नाम रखता है. தேவனுடைய பிள்ளைகள் சூழ்நிலையை பார்த்து நீங்கள் அமிழ்ந்து போவோமோ என்று சொல்லி பயப்பட்டு கொண்டிருந்தாய், परिस्थिति को देखकर क्या मैं इस
परिस्थिति में डूब जाऊंगा करके आप डर रहे हो, அற்ப விசுவாசிகள் என்கிற கூட்டத்திலே நீங்கள் காணப்படுகிறீர்கள். आप अल्प विश्वासी के स्थान पर पाए जाते हो. அற்ப விசுவாசி என்று சொல்ல காரணம், अल्प विश्वासी कहने का कारण, எவருடைய வாழ்க்கையிலே தனி ஜெபம் இல்லையோ, जिनके जीवन में व्यक्तिगत प्रार्थना नहीं है, எவர்கள் தேவனுடைய சமூகத்தில் தனித்து ஜெபிக்காமல் இருக்கிறார்களோ, जो प्रभु के साथ अकेले में समय नहीं बिताते, அவர்களை ஆண்டவர் அற்ப விசுவாசி என்று சொல்லுகிறார். उन्हीं को देखकर प्रभु कहता है अल्प विश्वासी. மாத்திரமல்ல, इतना ही नहीं, இந்த பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்லும்போது ये पतरस को देखकर यीशु क्या कहते हैं? மத்தேயு சுவிசேஷம் मत्ती रचित सुसमाचार அந்த 16வது அதிகாரம் 16वां अध्याय 23வது வசனத்தை வாசிக்கும் போது 23वां वचन को जब पढ़ते हैं, उसने मुड़कर पतरस से कहा, हे शैतान, मेरे सामने से दूर हो, तू मेरे लिए ठोकर का कारण है, क्योंकि तू परमेश्वर की बातों पर नहीं परंतु मनुष्यों की बातों पर मन लगाता है. இயேசு பேதுருவை திரும்பி பார்த்து, यीशु पतरस से मुड़कर कहा, எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று சொல்கிறார். हे शैतान, मेरे सामने से दूर हो, எனக்கு பின்னாக போ சாத்தானே. मेरे सामने से दूर हो शैतान. பேதுருவை பார்த்து இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, पतरस को देखकर कहा हुआ वचन है ये. இயேசு கிறிஸ்து தாம் எருசலேமுக்கு போய் यीशु मसीह यरूशलेम में जाकर பாடுபட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்று சொல்லி पुरानियों प्रधान याजकों शास्त्रियों के हाथ दुख उठाकर मार डाला और तीसरे दिन जी उठो. அவருடைய கஷ்டங்களை குறித்து சீசர்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். और यीशु मसीह अपने तकलीफ के बारे में चेलों से बात कर रहे थे. அப்பொழுது பேதுரு இயேசு கிறிஸ்துவை தனியே அழைத்து கொண்டு போய், तब पतरस यीशु को अलग से ले जाकर, ஆண்டவரே, இது உமக்கு நேரிட கூடாது, हे परमेश्वर, तुझे कुछ न ऐसा हो, இது உமக்கு சம்பவிப்பதில்லை ऐसे कुछ भी तेरे साथ न होगा என்று இயேசுவை கடிந்து கொண்டார். ऐसे यीशु के पास वो झगड़ने लगा. இயேசு கிறிஸ்துவின் மீது பேதுருக்கு மாம்சத்திலே அதிகமான அன்பு இருந்தது. यीशु मसीह के ऊपर पतरस को शारीरिक रीति से बहुत प्रेम करता था. பேதுரு இயேசு கிறிஸ்துவை அதிகமாய் நேசித்தார். यीशु मसीह के ऊपर पतरस का बहुत प्यार था. இயேசுவே, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், यीशु मसीह, आप जीवित परमेश्वर का पुत्र हो. நீர் காற்றையும் கடலையும் அதட்டினவர், आप समुद्र और हवा को डांटे हुए हो. மலைகளை பெயர்க்கத்தக்க வல்லமை உள்ளவர். सारे पर्वतों को टुकड़ा करने का सामर्थ्य है आपके अंदर. ஆனபடினால் இவைகளெல்லாம் உமக்கு சம்பவிக்க கூடாது इसलिए परमेश्वर ऐसे कभी न हो आपके साथ. என்று சொன்னபோது जब उन्होंने ऐसा कहा, இயேசு பேதுருவை பார்த்து, यीशु ने पतरस से कहा, பேதுருவே, हे पतरस, உனக்கு என் மேல எவ்வளவு அன்பு இருக்கிறது तुझे मेरे ऊपर कितना प्रेम है. என்று சொல்லி பாராட்டவில்லை. ऐसे उसे शाबाशी नहीं दी. பேதுரு இந்த வார்த்தைகளை சொன்னபோது बल्कि जब पतरस ने इस शब्द को कहा, பேதுருவுக்கு நன்றி என்று சொல்லவில்லை. और ये भी प्रभु ने नहीं कहा कि धन्यवाद, பேதுருவை பார்த்து இயேசு கிறிஸ்து சொன்னார், बल्कि पतरस से क्या कहा, எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று சொன்னார். मेरे सामने से दूर हो ये शैतान. எனக்கு பின்னாக போ பேதுருவே என்று கூட சொல்லவில்லை. मेरे सामने से दूर हो पतरस भी नहीं कहा. எனக்கு பின்னாக போ சீசனே என்று சொல்லவில்லை. मेरे सामने से दूर हो छेला करके भी नहीं कहा. எனக்கு பின்னாக போ அப்போஸ்தலனே என்று சொல்லவில்லை. मेरे सामने से दूर हो प्रेरित करके नहीं कहा. எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று சொன்னார். मेरे सामने से दूर हो ये शैतान कहा. பிசாசை அதட்டினார். शैतान को डांटा. இயேசு பேதுருவை பார்க்கிறார். यीशु ने पतरस को देखा. பேதுருவுக்குள்ளே சாத்தானை கண்டார். पतरस के अंदर शैतान है. ஊழியக்காரர்கள் பிசாசை துரத்துவது போல जिस प्रकार सेवक लोग शैतान को भगाते हैं, இயேசு கிறிஸ்து பேதுருவுக்குள் கண்ட பிசாசை அதட்டுகிறார். यीशु मसीह भी पतरस के अंदर जो शैतान की क्रिया था उसे डांट रहा था. எனக்கு பின்னாக போ சாத்தானே. मेरे सामने से दूर हो ये शैतान. சாத்தானை துரத்தினார். शैतान को डांटा. வேதத்தில் வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में पढ़ते हैं, இயேசு பிசாசுகளை அதட்டினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. यीशु मसीह शैतान को डांटता है. பிசாசுகளை அதட்டினார். शैतान को डांटा. அதிகாரம் உள்ளவருடைய வார்த்தையை பார்த்து अधिकार वाला वचन के साथ பிசாசுகள் நடுங்கின. शैतान कांपने लगा. இன்னைக்கு அநேகர் சொல்லுகிறார்கள், आज कई लोग कहते हैं பிசாசுகளை அதட்ட கூடாது. शैतान को डांटना नहीं. தேவனுடைய பிள்ளைகள், प्रभु के बच्चे, இயேசு பிசாசை கடிந்து கொண்டார். यीशु मसीह शैतान को डांटा. எனக்கு பின்னாக போ சாத்தானே என்றார். मेरे सामने से दूर हो ये शैतान कहा. ஒரு சகோதரி வந்தார்கள். एक बहन आई, அவர்கள் ஜெபிக்க கேட்டுக்கொண்டார்கள். वो प्रार्थना की मांग रखे. அவர்களுக்கு 2 பிள்ளைகள். उनके 2 बच्चे थे. அவர்கள் ஜெபிக்க சொன்னார்கள். उन्होंने प्रार्थना करने कहा.
சிஸ்டர் எங்க பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். सिस्टर जी हमारे बच्चों के लिए प्रार्थना कीजिए. கர்த்தர் என்னை ரட்சித்திருக்கிறார். प्रभु ने मेरी उद्धार तो की है. என் பிள்ளைகள் ரெண்டு பேரும் ரட்சிக்கப்பட வேண்டும். मेरे दोनों बच्चे भी उद्धार पाना है. அதனால அவர்களுடைய ரட்சிப்புக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். इसलिए उनके उद्धार के लिए प्रार्थना कीजिए. இதை சொல்லிவிட்டு ये बोलकर அவர்கள் சொல்லுகிறார்கள், उन्होंने कहा அவங்கள தண்டியும் சிட்சியும் அவர்களை ரட்சியும் அப்படி ஜெபிக்காதீங்க. उन्हें ताड़ना दे, उन्हें शिक्षा दे, ऐसे करके मत प्रार्थना करो. ஆண்டவரே அவர்களை அன்பாய் நடத்தி அவர்களை ரட்சியும் என்று சொல்லி நீங்கள் ஜெபியுங்கள். ऐसे प्रार्थना करो कि हे परमेश्वर उन्हें प्यार से आप लेकर जाकर उद्धार कीजिए. நீங்க ஜெபித்தா यदि आप प्रार्थना करोगे ஏதாவது சிட்சை அல்லது ஆண்டவருடைய கோபம் பிள்ளைகள் மீது வந்துடக்கூடாது. आपके प्रार्थना से बच्चों के जीवन में कोई ताड़ना या शिक्षा नहीं आना है. என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும். मेरे बच्चे उद्धार तो पाना है, ஆனா ஆண்டவர் அன்பால் என் பிள்ளைகளை சந்திக்க வேண்டும். लेकिन मेरे परमेश्वर प्यार से उन्हें भेंट करना है. இப்படி சொல்லுகிறார்கள். ऐसे कहते हैं. தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் यदि प्रभु के बच्चे उद्धार पाना है, அவர்களுக்குள்ளே சத்துருடைய ஆவி இருக்கும் போது यदि उनके अंदर शैतान की क्रिया होगा, அதை நம்ம அதட்டும் போது மாத்திரமே அது வெளியே போகும். जब हम उसे डांटेंगे तभी वो बाहर जाएगा. ஆனபடினாலே इसलिए சாத்தான் என்று சொல்லும் போது शैतान कहने पर சாத்தான் பயமுறுத்தும் வார்த்தைகளை பேசி கொண்டு வருவான் என்று நாம் நினைக்க கூடாது. ऐसे मत सोचिए कि शैतान तुम्हें डरा डराने वाले शब्दों के सामने आएगा. சாத்தான் என்று சொன்னால் கொம்பு வைத்துக் கொண்டு வருவான் என்று நினைக்க கூடாது. शैतान यानी दो सिंग रख के आएगा. சாத்தானுக்கு பல்லு நீண்டு இருக்கும் என்று நினைக்க கூடாது. शैतान यानी उसका दांत आगे रहेगा, इसका मतलब ये नहीं. கர்த்தருடைய பிள்ளைகள் प्रभु के बच्चे, சாத்தான் இன்பமான வார்த்தைகளை பேசுவார். शैतान ही मधुर भरा हुआ शब्द बोलता है. பேதுருக்குள்ளே மறைந்திருந்த சாத்தான் पतरस के अंदर छिपा हुआ शैतान இயேசுவிடத்தில் பாசமாய் பேசுகிறார். यीशु के पास प्यार से बात किया. இப்படி அன்பான வார்த்தைகளை பேசி கொண்டு வருவான் சாத்தான். ऐसे ही प्यार भरे शब्दों के साथ आता है शैतान. அப்பொழுதுதான் விசுவாச மக்களை கவிழ்த்த முடியும். तब जाके विश्वासी बच्चों को वो उलट फिरा सकता है. ஏவாள் இடத்துல இப்படிதான் போய் பேசினார். वैसे ही अवाक से बात की, ரொம்ப அக்கறையாய் பேசினார். बहुत ही ध्यान से बात किया வாழ்க்கையை விழ தட்டி விட்டார். और उसके जीवन को उलट फिरा दिया. தேவனுடைய பிள்ளைகள் சாத்தானுடைய கிரியைகளை குறித்து மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். प्रभु के बच्चे शैतान की क्रियाओं पर अब चौकसी रखे. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் நிலைமையை பொறுத்து ஆண்டவர் பெயரிட்டு அழைக்கிறார். हमारा प्रभु यीशु मसीह हमारे आत्मिक जीवन की स्थिति को देखकर नाम से बुलाता है. அவர் அழைத்தவர் மட்டுமல்ல, நம்மை அறிந்தும் இருக்கிறார். वो केवल हमें बुलाता ही नहीं बल्कि हमारे बारे में जानता भी है. நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்பதை அறிந்து அதற்கேற்ற பெயர் வைத்து அழைக்கிறார். हम किस प्रकार की परिस्थिति में पाए गए उसी के अनुसार हमारे नाम रखा जाता है. பேதுருக்குள் மறைந்திருந்த சாத்தானை பின்னாடி போ என்று சொல்லி விரட்டினார். पतरस के अंदर बसा हुआ शैतान को कहा मेरे सामने से दूर हो ये शैतान. புருஷன் சம்பளம் எடுத்து கொண்டு வருவார். पति जब कमा कर पैसा लाता है, மனைவி மெதுவாக அன்பாக கடந்து வருவாள். पत्नी मीठी शब्दों के साथ आएगी, ரொம்ப அன்பா ஆலோசனை கொடுப்பாரு. बहुत प्यारे से युक्ति देगी. பால்காரனுக்கு பைசா கொடுக்கணும், देखिए दूध वाले को पैसा देना है, போனுக்கு பில்லு கேட்டணும், देखिए फोन का पैसा भरना है கரண்ட் பில்லு கேட்டணும், और करंट बिल भरना है, தண்ணி பில்லு கட்டணும், पानी का बिल भरना है, ஸ்கூலுக்கு பிள்ளைகளுக்கு டியூஷனுக்கு பணம் நிறைக்கணும், बच्चों का स्कूल और ट्यूशन का फीस भरना है. இந்த மாசம் பிள்ளைக்கு பிறந்த நாள் வருது, इस महीने में बच्चे का जन्मदिन आ रहा है, அதனால பிள்ளைக்கு துணி எடுக்கணும். इसलिए बच्चों के लिए नए वस्त्र खरीदना है. ஆனபடினால வாங்கியிருக்க சம்பளம் போதாது. इसलिए देखिए जो कमाई आप कर रहे हो ये काफी नहीं है. ஆனபடினாலே इसलिए கர்த்தருக்கு கொடுக்க கூடியதை அடுத்த மாசம் கொடுத்துடலாம். देखिए जो प्रभु को देना है वो अगले महीने हम देंगे. சாத்தானுடைய ஆலோசனை, यही शैतान की युक्ति. மனைவி மூலமாக पत्नी के द्वारा அன்பான வார்த்தைகளை பேசி मधुर शब्दों को बोलकर சாத்தான் ஆலோசனை கொடுக்கிறார். शैतान युक्ति दे रहा है. தேவனுடைய பிள்ளைகள் சாத்தானை நாம் இனங்கண்டு கொள்ள வேண்டும். प्रभु के बच्चे शैतान की युक्तियों को समझ लीजिए. மனைவி மூலமாய் சாத்தானுடைய ஆலோசனைகள் வெளிப்படும் போது यदि पत्नी के जरिए शैतान की युक्ति बाहर आ रही है, அந்த சாத்தானை விரட்ட வேண்டும். उस शैतान को डांटना है. தசம பாகம் என்பது கர்த்தருக்குரியது. दशमांश परमेश्वर का है, தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். उसे प्रभु को दीजिए. அதை வஞ்சிப்பது பாவம். यदि उसे हम वंचित करेंगे वो पाप है. வஞ்சிப்பது பாவம்.
பாவம். उसे वंचित करेंगे तो पाप है। ஒரு சகோதரி சொன்னார்கள், एक बहन ने कहा 200 ரூபாய் அவசரமா எனக்கு தேவைப்பட்டது. मुझे बहुत जल्द में 200 रुपया की जरूरत थी। அதனால யாரிடத்தில் போய் கேட்பது? कहाँ जाकर मैं पूछूं? உலக மனிதத்தில் கேட்க முடியாது. किसी के पास जाकर तो पूछ नहीं सकती। விசுவாசிகளிடத்தில் போய் கேட்டா மரியாதை குறைந்து போகும். अगर किसी विश्वासी से पूछूंगी तो मेरा इज्जत चला जाएगा। ஆனபடினால इसलिए இந்த மாதம் கொடுக்க வேண்டிய தசம பாகத்தில் இருந்து इस महीने में जो दशमांश मुझे देना था 200 ரூபாய் எடுத்து செலவழித்து விட்டேன். 200 रुपया मैंने खर्च कर लिया। அடுத்த மாதம் சேர்த்து தருகிறேன் अगले महीना में 7 पे देती हूँ என்று சொன்னார்கள். ऐसे कही। அதற்கு அப்புறம் उसके बाद எவ்வளவு முயன்றும் कितने कोशिश करने पर भी அவர்கள் தசம பாகம் கொடுக்க முடியவில்லை. वे दशमांश नहीं दे पाए। கர்த்தருடையதை திருடினால் சாபம். अगर हम प्रभु के चीजों को चुराएंगे वे श्राप है। மல்கியா 3:10 வாசிக்கும் போது அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. हालांकि 3:10 में इसी प्रकार लिखा है, நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார். तुम श्रापित हो करके कहता है, நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். तुम श्रापित हो। சௌரி சொல்லுகிறார், बहन ने कहा பிறகு எத்தனையோ பேர் வந்து ஜெபித்தார்கள், कितने लोग मेरे लिए प्रार्थना किए, எத்தனையோ பேர் வந்து ஆசீர்வாதம் கூறினார்கள். कितने लोग मेरे ऊपर आशीषित की घोषण किए। ஒரு ஆசீர்வாதம் என் வாழ்க்கையிலே தங்க மாட்டேங்கிறது. कोई भी आशीर्वाद मेरे जीवन में नहीं आ रहा है। தேவனுடைய பிள்ளைகள் சாத்தான் அன்பாய் பேசுவார். शैतान बहुत मधुर से बात करता है। சாத்தான் அன்பாய் ஆலோசனை தருவார். आपको शैतान बहुत मधुर से युक्ति देगा। பேதுரு இயேசு கிறிஸ்துவை அதிகமாய் நேசித்தபடினாலே पतरस यीशु के ऊपर बहुत प्रेम करता था, इसलिए அவனுக்குள்ளே சாத்தான் நுழைந்து उसके अंदर शैतान प्रवेश करके இயேசுவிடத்திலே ஆலோசனை அன்பாய் கொடுக்கிறார். यीशु के पास मधुर से युक्ति दे रहा है। இயேசு பெயர் சொல்லி அழைத்தவர் மட்டுமல்ல, यीशु केवल हमें नाम से नहीं बुलाया, அவனுக்குள்ளே இருப்பதை அறிந்திருந்தவர். बल्कि उसके अंदर कौन है करके जानता भी है। இவனுக்குள்ளே சாத்தான் நுழைந்திருக்கிறார். अभी इसके अंदर शैतान घुसा है। ஆனபடினாலே எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று சொல்லி கடிந்து கொண்டார். इसलिए डांटा कि मेरे सामने से दूर हो ये शैतान। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। புருஷனார் உபவாசம் இருப்பேன். पति उपवास में होंगे। புருஷனார் உபவாசம் இருக்கும் போது जब पति उपवास में रहेंगे, மனைவி போய் உபவாசத்தை தடுக்கிறாரு. पत्नी उपवास को रोकती है। உபவாசம் இருக்கும் போது தடுப்பது சாத்தான். अगर किसी के उपवास को हम रोकते हैं वो शैतान का क्रिया है। கர்த்தர் அவருடைய உள்ளத்துல பேசி அவர் உபவாசம் இருக்கும் போது जब किसी व्यक्ति के अंदर प्रभु बात करके उपवास पकड़ता है, புருஷனை மனைவி தடுத்தாலும் சரி, चाहे पति को पत्नी रोके, மனைவியை புருஷன் தடுத்தாலும் சரி, चाहे पत्नी को पति रोके, அவர்களை கர்த்தரே ஏவி உபவாசத்தில் நடத்தும் போது यदि किसी को परमेश्वर स्वयं उन्हें उपवास में चलाते समय தடுக்கிறவர்களுக்குள்ளே சாத்தான் இருக்கிறான் என்பதை மறந்து போக கூடாது. जो रोक ठोक लाते हैं, समझ लीजिए शैतान उनके अंदर है। புரிந்து கொள்ள வேண்டும். समझ लीजिए அவர்கள் மூலமாய் சாத்தான் கிரியை செய்கிறார். उनके जरिए शैतान क्रिया कर रहा है, அவர்களே அல்ல, उनको नहीं। அவர்களுக்குள் இருந்து கிரியை செய்கிற சாத்தானே எனக்கு பின்னாடி போ என்று சொல்லி அதட்ட வேண்டும். उनके जरिए क्रिया करने वाले शैतान की क्रियाओं को हमें डांटना है। இயேசு கிறிஸ்து பேதுருக்குள்ளே இருந்த சாத்தானை அதட்டினார். यीशु मसीह पतरस के अंदर क्रिया करने वाले शैतान को डांटा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। மாத்திரமல்ல, नहीं, தேவனுடைய பிள்ளைகளை வேதத்தில் வாசிக்கும் போது पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, லூக்கா சுவிசேஷம் लूका रचित सुसमाचार 22வது அதிகாரம் 22वां अध्याय 31வது வசனத்தில் வாசிக்கும் போது उसके जब 31वां वचन को हम पढ़ते हैं, शेमोन, हे शेमोन, देख शैतान ने तुम लोगों को मांग लिया है कि गऊ के समान फटके. சீமோனை பார்த்து शिमोन को देखकर இயேசு அழைக்கிறார். यीशु ने बुलाया, சீமோனே சீமோனே, शमोन ए शमोन, சீமோனே சீமோனே, शमोन ए शमोन, சாத்தான் உன்னை சுளையில புடைக்க உத்தரவு கேட்டுக்கொண்டார். शैतान ने तुझे गेहूं के समान फटकने के लिए मांग लिया है, நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன் என்று சொல்லுகிறார். परंतु मैंने तेरे लिए विनती की कि तेरा विश्वास जाता न रहे। ஆண்டவர் பார்க்கிறார். परमेश्वर देखता है। பேதுரு இயேசு கிறிஸ்துவின் சீஷன்.
पतरस यीशु मसीह का चेला था, ஆனால் அவன் சூழ்நிலையை பார்த்து பயப்படுகிற ஒரு மனுஷனாய் இருந்தார். लेकिन परिस्थिति को देखकर वह डरने वाला एक व्यक्ति था। அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பேதுருவை ஆண்டவர் அற்ப விசுவாசி என்றார். डरने के समय में परमेश्वर पतरस को देखकर कहा है अल्प विश्वासी। அற்ப விசுவாசி என்று சொன்னார். अल्प विश्वासी कहा, இயேசு கிறிஸ்துவின் மீது மாம்ச பிரகாரமான ஒரு அன்பு வைத்து शारीरिक रीति से यीशु के ऊपर प्यार रखकर பிதாவின் சித்தத்துக்கு விரோதமான ஆலோசனை கூறின போது पिता की इच्छा के विरुद्ध जब वो युक्ति दे रहा था, அவனுக்குள்ளே சாத்தான் இருக்கிறான் என்பதை கண்டு उसके अंदर शैतान की क्रिया हो रही है देखकर எனக்கு அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி அதட்டினார். मेरे सामने से दूर हो है शैतान करके डांटा। இப்பொழுது பார்க்கிறார் अभी देख रहा है இந்த பேதுரு ये पतरस, அவனுடைய இருதயம் நாணலை போல இருக்கிறது, वो सरकंडे के समान है, அசைகிற நாணலை போல இருக்கிறது. सरकंडों के समान है। பேதுரு இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து விடுவான் என்பது ஆண்டவருக்கு தெரியும். यीशु मसीह जानता था कि पतरस में मुझे इनकार कर देगा। தன் மீது அதிகமான அன்பு வைத்தவன், वो यीशु के ऊपर बहुत प्रेम करता था। உமக்கு இப்படிப்பட்ட ஆபத்தெல்லாம் வரக்கூடாது என்று சொல்லி கடிந்து கொண்டவன். उसने ऐसा डांट दिया था कि परमेश्वर तेरे साथ ऐसा कोई घटना नहीं होना है। ஆனால் இனி வரப்போகிற சோதனைகளை பார்த்து लेकिन अब जो परिस्थितियां समस्या आने वाली है, இந்த பேதுரு தன்னை மறுதலித்து பின்வாங்கி போவான் என்பது இயேசுவுக்கு தெரியும். उस उपद्रव के समय में पतरस यीशु को इनकार करेगा करके यीशु जानते थे। இயேசு கிறிஸ்து பெயர் சொல்லி அழைத்தவர் மட்டுமல்ல, केवल यीशु ने नाम से नहीं बुलाया, அழைத்த ஆண்டவர் உங்களை அறிந்தும் இருக்கிறார். बुलाया हुआ परमेश्वर आपके बारे में जानता भी है। இயேசு பேதுருவை அறிந்திருந்தார். यीशु पतरस को जानते थे, அப்படினால இயேசு பேதுருவை அழைக்கிறார், சீமோனே சீமோனே. इसलिए यीशु ने पतरस को बुलाया है शमौन, है शमौन। சீமோன் என்று சொன்னால் शमौन यानी காற்றில் அசைகிற நெறிந்த நாணல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. हवा में यहाँ वहाँ टहलने वाले सरकंडे के समान है। சோதனை வரப்போகிறது. उपद्रव आने वाली है। இயேசு காட்டி கொடுக்க பட போகிறார். यीशु को पकड़ाया जाने वाला है। சீசர்கள் எல்லாரும் ஓடி விடுவார்கள். सारे चेले भाग जाएंगे, பேதுரு தன்னை மறுதலித்து விடுவார். बल्कि पतरस उन्हें इनकार कर देगा। அவன் அதிக தூரமாய் ஓடிவிடக் கூடாது पतरस मुझसे कहीं दूर न चले जाना है। என்று இயேசு பேதுருவுக்காக வேண்டிக் கொண்டார். यीशु मसीह पतरस के लिए विनती की, பேதுருவுக்காக ஜெபம் பண்ணுகிறார். पतरस के लिए प्रार्थना किया। இதை இயேசு பேதுருவிடத்திலே சொல்லுகிறார். अभी वही शब्द यीशु ने पतरस से भी कहा। சாத்தான் உன்னை சொலகினால் புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டார். शैतान तुझे गेहूं के समान फटकने के लिए मांग ली है, நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். परंतु मैंने तेरे लिए विनती की कि तेरी विश्वास जाता न रहे। இதை கேட்ட பேதுரு, ये सुनता हुआ पतरस, அப்படியே ஆண்டவரே हाँ क्या है प्रभु, உமக்கு நன்றி என்று சொல்லவில்லை. तुझे धन्यवाद करके नहीं कहा। அப்படியே ஆண்டவரே उसने कहा हे प्रभु, நீர் வேண்டிக் கொண்டபடினால் நான் எப்படியும் நிற்பேன் அப்படின்னு சொல்லவில்லை. तू आपने विनती की इसलिए मैं रुकूंगा कैसा भी स्थिर करके नहीं कहा, எதுவுமே சொல்லவில்லை. कुछ भी नहीं कहा। தன்னுடைய மாம்ச பலத்தினாலே उसने अपने शक्ति की वजह से, தன்னுடைய பலனை பெரிதுபடுத்தி उसने अपने सामर्थ्य को महान समझकर, அப்படி அல்ல ஆண்டவரே, हे प्रभु वैसा नहीं, யார் மறுதலித்தாலே कोई भी तुझे इनकार करे நான் உம்மை பின்பற்றுவேன், मैं तेरा पीछा चलू करूंगा, காவலிலும் உம்மை பின்பற்றுவேன், बंदी गृह में भी तेरी पीछा करूंगा, சாவிலும் உம்மை பின்பற்றுவேன், मरने में भी तेरी पीछा करूंगा, எல்லா சூழ்நிலைகளும் உம்மை கூடவே இருப்பேன் என்றார். सारे परिस्थिति में मैं तेरे साथ रहूंगा। இயேசு பார்க்கிறார், यीशु ने देखा உன் சுய பலத்தை நம்பி நிற்கிறாய். तू तेरे सामर्थ के ऊपर भरोसा रखा है, எல்லாரும் விட்டு விட்டு ஓடி போவார்கள், सब मुझे छोड़कर जाने वाले हैं, நீயும் என்னை விட்டு ஓடி போவாய், तू भी मुझे छोड़कर चले जाएगा, என்னை மறுதலித்து விடுவாய். तू मुझे इनकार करेगा, ஆனால் உன்மேல் எனக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. लेकिन तेरे ऊपर मेरी एक योजना है। அந்த திட்டம் உன்மேல் நிறைவேற வேண்டுமானால் वो योजना यदि तेरे जीवन में पूरा होना है तो நீ அசைகிற நாணலை போல் இருந்தால் உன் வாழ்க்கை என் திட்டம் நிறைவேறாது. तेरा जीवन सरकंडे के समान यहाँ वहाँ टटोलती रहेगी तो मेरी मकसद पूरी नहीं होगी। உன் வாழ்க்கையில என் திட்டம் நிறைவேற வேண்டுமானால் यदि मेरा
मकसद तेरे जीवन में पूरा होना है, நீ ஒரு கற்பறையாய் மாற வேண்டும். तू एक पर्वत बनना है। இதற்காக நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன் इसलिए मैं तेरे लिए विनती किया हूँ। என்று நான் சொல்லும்போது ऐसे में कहते समय என் வார்த்தையை அவன் நம்பவில்லை, मेरे शब्दों पर भरोसा नहीं किया, தன்னுடைய பலத்திலே நம்பி बल्कि अपने सामर्थ्य पर भरोसा कर कर, யார் பின்பற்றினாலும் பின்பற்றாவிட்டாரே, चाहे कोई आपकी पीछा करे या ना करे, காவலிலும் சாவிலும் உம்மை நான் பின்பற்றுவேன் என்று உன் சுய பலத்தினால் அல்லவா நீ சொல்லுகிறாய். बंदीगृह में और मृत्यु तक मैं तेरी पीछा करूंगा करके तू तेरे खुद के ताकत में बोल रहा है। கர்த்தர் பார்த்தார், परमेश्वर ने देखा, உன் பலனை நம்பி நீ நிற்கிற. क्या तू अपने सामर्थ पर भरोसा करता है? கர்த்தர் பார்க்கிறார். प्रभु देखता है। ஆண்டவர் பேதுருக்கு ஒரு பாடம் படிப்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். पतरस को एक सीख देना है करके परमेश्वर ने चाहा। கொஞ்ச நேரத்துல थोड़े समय में இயேசு கிறிஸ்துவை பிடித்து கொண்டு போனார்கள். यीशु मसीह को पकड़ कर ले गए। இந்த சூழ்நிலையில इस परिस्थिति में பேதுரு இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தார். पतरस ने यीशु को इनकार कर दिया। நீயும் அவனோடு கூட இருந்தவர்களில் ஒருவன் தான் என்று சொல்லி பேதுருவை பார்த்தார்கள். जब लोगों ने कहा पतरस को देखकर कहा तू भी उनमें से एक ही है ना, ऐसा पूछा। பேதுருவுக்கு பயம் உண்டாயிற்று. पतरस के अंदर डर आ गया। பேதுருவுக்கு பயம், पतरस के अंदर डर छा गई। இயேசுவை பிடித்து கொண்டு போனது போல நம்மை பிடித்து கொண்டு போய் விடுவார்களோ. अभी जिस प्रकार यीशु को पकड़कर ले गए, क्या हमें भी पकड़कर ले जाएंगे? மனுஷனுக்கு முன்பாக பயந்து मनुष्य के सामने डर कर, அந்த மனுஷனை நான் அறியேன், वो ये मनुष्य को मैं नहीं जानता, அந்த மனுஷன் யார் என்று எனக்கு தெரியாது ये मनुष्य कौन है करके नहीं जानता என்று சொல்லி இயேசுவை யார் என்று தெரியாது என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினார். ऐसे यीशु मसीह को नहीं जानता करके श्राप देने और गवाही करने लगा। சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினார். वो श्राप देने लगा। அவன் சபித்து சத்தியம் பண்ணின போது जब उसने गवाह दिया சேவல் இரண்டாம் தரம் கூவி விட்டது. तो मुर्गा दूसरे बार चिल्लाने लगा। ஆண்டவர் சொன்னார், प्रभु ने कहा உன் சுய பலத்தினால் நீ சொல்லுகிறாய். तू तो अपने बलबूते में कह रहा है। பேதுருவே, हे पतरस, இன்றைக்கு ராத்திரி आज रात में சேவல் 2 நேரம் கூவுவதற்கு முன்பதாக जब मुर्गे की बांग 2 बार होगी, நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய். तू मुझे 3 बार इनकार करेगा। கர்த்தர் சொன்ன வார்த்தையை நினைவு கூர்ந்தான். पतरस ने यीशु के शब्द को याद कियाई। மனஸ்தாபப்பட்டு கதறி அழ ஆரம்பித்தார். वो मन में उसको चुभने लगा और जोर जोर से रोने लगा। தேவனுடைய பிள்ளைகள் நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். अच्छी तरह से जान लीजिए, நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். अच्छी तरह से जान लीजिए। நாம் நிற்கிறோம் என்று சொன்னாய். अगर हम अब तक खड़े हो, கர்த்தர் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். परमेश्वर हमारे लिए विनती कर रहा है। நாம் காக்கப்படுகிறோம் என்று சொன்னாய். यदि हम संभाले जा रहे हैं, இயேசு நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். यीशु हमारे लिए विनती कर रहे हैं। நம்முடைய சபை காக்கப்படுகிறது என்று சொன்னாய். यदि हमारी कलीसिया संभाली जा रही है, இயேசு நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். यीशु हमारे लिए विनती कर रहे हैं। கர்த்தர் நமக்காக ஏறெடுக்கிற ஜெபம், परमेश्वर हमारे लिए जो विनती कर रहा है, अनेक ஊழியர்கள் நமக்காக ஏறெடுக்கிற ஜெபம், कई सेवक लोग जो हमारे लिए विनती कर रहे हैं, अनेक விசுவாசிகள் நமக்காக ஏறெடுக்கிற ஜெபம், कई विश्वासी जो हमारे लिए विनती कर रहे हैं, நம்மை நிலைநிறுத்தி பாதுகாக்கிறது. वो ही हमें अभी तक संभाल रहा है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। ஆனபடினாலே इसलिए பேதுருவை போல் நம்முடைய மாம்ச பலத்தில் நம்பிக்கை வைக்க கூடாது. पतरस के समान हमारे शारीरिक बलबूते में विश्वास मत करो। நம்மில் நாமே மேன்மை பாராட்ட கூடாது. हम अपने आप में घमंड न करें, நம்மை நாமே உயர்த்த கூடாது. हम अपने आप की उन्नति न करें, கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். केवल प्रभु की महिमा करें, கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். केवल प्रभु की महिमा करें। நம்முடைய சோதனையில் விழுந்து விட ஆண்டவர் நம்ம விட மாட்டார். हमारे परिस्थिति में गिर जाने के लिए परमेश्वर हमें नहीं छोड़ेगा। தேவனுடைய பிள்ளை சோதனையில விழுந்து விட கர்த்தரை ஒப்பு கொடுக்க மாட்டார். हमारे समस्या में डूबने में प्रभु हमारे हाथ नहीं छोड़ेगा। உனக்காக கர்த்தர் ஜெபிக்கிறார். बल्कि परमेश्वर आपके लिए प्रार्थना कर रहा है, உனக்காக கர்த்தர் ஜெபிக்கிறார். बल्कि आपके लिए प्रभु प्रार्थना कर रहा है। பின்வாங்கி போவோமோ என்கிற பயம் உனக்குள்ள வர வேண்டாம். तू मत डर कि मैं क्या पीछे हट जाऊंगा। ஆண்டவரை சபித்து சத்தியம் பண்ணி பின்வாங்கி விடுவனோ என்கிற பயம் உனக்குள்ள வர வேண்டாம். क्या परमेश्वर पर मैं सच्चा गवाह देकर मैं पीछे हट जाऊंगा करके डर मत। இயேசு கிறிஸ்து உனக்காக பரிந்து பேசி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். बल्कि परमेश्वर तेरे लिए विनती कर कर प्रार्थना कर रहा है। இயேசு கிறிஸ்து உன்னை நிலைநிறுத்துவார். यीशु मसीह तुझे खड़ा करेगा।
பேதுரு இந்த இடத்துல விழுந்து போனார். यहाँ पर पतरस तो गिर गया। காரணம் என்ன? वजह क्या है? பேதுருவுக்குள்ள வந்த பெருமை, पतरस के अंदर एक घमंड आई। அவன் வாயிலிருந்து புறப்பட்டு வந்த பெருமையான வார்த்தைகளின் நிமித்தமாக அவன் விழுந்து போனான். उसके मुंह से निकला हुआ घमंड भरे शब्दों से ही वो गिर गया। இப்படிப்பட்ட பெருமை நிறைந்த வார்த்தைகளை கர்த்தர் விரும்பவில்லை. इस प्रकार की घमंड भरी बातों को प्रभु नहीं चाहता है। எதுவானாலும் கர்த்தரை சார்ந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். कुछ भी हो, हम प्रभु के सहारा लेकर ही जीना है। நீங்க அநேகர் கடன் வாங்க வேண்டும் என்று சொன்னால் தாராளமாய் ஓடி போவார்கள். आज कई लोग कर्जा लेना है तो बहुत दौड़ कर जाएंगे। சீக்கிரமாய் மற்றவர்களிடத்தில் போய் கேட்டு வாங்கி விடுவார்கள். तुरंत जाकर दूसरों से मांग कर ले लेंगे। பேதுருவுக்கு வரி பணம் கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. अभी कर भरने का एक परिस्थिति पतरस के पास आया। வரி பணம் கட்ட பணம் தேவைப்பட்டது. कर भरने के लिए पैसे की जरूरत थी। ஆண்டு பார்க்கிறார், प्रभु ने देखा சரியான இடத்துக்கு அனுப்பணும். उसे ठीक जगह पर भेजना है। அவன் நினைச்சான், उसने सोचा என்னுடைய பலன், मेरा बल, நான் உம்மை மறுதலிக்க மாட்டேன், मैं तो तुझे इनकार नहीं करूंगा, நான் உம்மை சபிக்க மாட்டேன், मैं तुझे श्राप नहीं दूंगा, யார் பின்பற்றினாலும் பின்பற்றாவிட்டால் நான் உன்னை பின்பற்றுவேன். चाहे कोई तुझे पीछा करे या ना करे, मैं तेरी पीछा करूंगा। ஆண்டவர் பார்க்கிறார், प्रभु ने देखा இந்த பெருமை நிறைந்த வார்த்தைகள் ஆண்டவருக்கு பிரியமில்லை. एक घमंड भरा शब्द प्रभु पसंद नहीं करते। தேவனுடைய பிள்ளைகள், பெருமை நிறைந்த வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து புறப்படக்கூடாது. घमंड भरा शब्द अपने मुंह से नहीं निकलना है। நான் என்கிற வார்த்தை உங்கள் வாயிலிருந்து புறப்படக்கூடாது. मैं करके शब्द अपने मुंह से नहीं निकलना है। கர்த்தர் அந்த வாயின் வார்த்தைகளை விரும்பவில்லை. प्रभु ऐसे शब्दों को इनकार पसंद नहीं करते। பேதுருவை கர்த்தர் கடலுக்கு அனுப்பினார். प्रभु ने पतरस को समुद्र में भेजा। வரி பணம் கட்ட பணம் தேவைப்பட்டது. कर भरने के लिए पैसे की जरूरत थी। கர்த்தர் பேதுருவை கடலுக்கு அனுப்பினார். बल्कि परमेश्वर ने समुद्र की ओर भेजा। கடல்ல என்ன பணமா கிடைக்கும்? क्या समुद्र में पैसे मिलेगी? கடல்ல பணம் கிடைக்காது. समुद्र में पैसे नहीं मिलती। வேணும்னா கடல்ல பணம் கிடைக்கும். चाहिए तो समुद्र में लाश मिलेगी। ஆனா கர்த்தர் பேதுருவை கடலுக்கு அனுப்பினார். लेकिन परमेश्वर ने समुद्र की ओर भेजा। கடல்ல தூண்டில் போட சொன்னார். और उसे वहां पर लकड़ी डालने के लिए कहा। தூண்டில் போட சொன்னார். वहां पर मच्छी पकड़ने के लिए डालने के लिए कहा। ஒரு விசை பேதுரு இரவு முழுவதும் வலை போட்டிருந்தார். पूरा दिन और रात एक बार उसने जाल फैलाई थी। இரவு முழுவதும் வலை வீசியும் चाहे दिन और रात जाल फैलाने पर भी அந்த வலையில கூட ஒரு மீன் அகப்படல. लेकिन उस जाल में एक मछली तक मिली नहीं। இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடலுக்கு போனான். अभी परमेश्वर का बात मानकर वो समुद्र में गया। கடல்ல அவன் வலை வீசவில்லை, वो समुद्र में जाकर जाल नहीं बिछवाया, தூண்டில் தான் போட்டான். केवल वो मच्छी के कांटे को डाला। அந்த தூண்டில்ல கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஒரு மீன் அகப்பட்டது. उस कांटे में एक मछली फंस गई। அந்த மீனின் வாயை திறந்து பார்த்தபோது जब उस मछली के मुंह को खोलकर देखा, வரி கட்டுவதற்கு போதுமான பணம் அந்த மீன் வாய்க்குள்ளே இருந்தது. कर के लिए जो पैसे की जरूरत थी वो मछली के अंदर पाई गई। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। தன்னுடைய பலனை நம்பி சார்ந்து பெருமையாய் பேசின இந்த பேதுரு अपने बलबूते पर भरोसा कर कर घमंडी भरा शब्द कहा वो पतरस, தன்னால் ஒன்றுமில்லை, मुझसे कुछ नहीं होगा, எல்லாம் இயேசு, सब कुछ यीशु, எல்லாம் இயேசு सब कुछ यीशु என்பதை அறிந்து கொள்ளும்படியே கர்த்தர் இப்படி நடத்தினார். ये जानने के लिए परमेश्वर ने ऐसे चलाया। தேவனுடைய பிள்ளைகள் நான் என்று சொல்லக்கூடாது, मैं करके नहीं कहना, என் பலன் என்று சொல்லக்கூடாது. मेरा बल करके नहीं कहना। இப்ப பேதுருவால் அப்படி சொல்ல முடியாது. अभी पतरस ऐसा नहीं कह सकता है। காரணம் என்ன? कारण क्या है? கடல்ல போய் தூண்டில் போட்டு ஒரு மீன் பிடிக்க முடியாது மனுஷனால. क्योंकि समुद्र में कोई कांटे को डालकर मछली को नहीं पकड़ सकते। அதுவும் முதலாவது கிடைக்கிற மீன் வாயில பணம் கிடைக்கிறது அது மனுஷனுடைய அறிவினால் அல்ல. और सबसे पहले जो मछली मिलता है उसके अंदर पैसा मिलना ये तो मुश्किल की बात है। இப்பொழுது பேதுருவிடத்துல கேட்டால் அவர் சொல்லுவார், लेकिन अगर हम अभी पतरस से पूछेंगे तो वो कहेगा இது என்னால் அல்ல, ये मुझसे नहीं होगा, கர்த்தரே இந்த காரியத்தை வாய்க்க பண்ணினார், क्योंकि परमेश्वर ने इस कार्य को सफल किया है, கர்த்தரே கொடுத்தார். परमेश्वर ने ही दिया। இந்த சாட்சி வேண்டும் என்றுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். इस प्रकार की गवाही चाहिए करके प्रभु चाहता है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। அப்ப
எது வேண்டுமானாலும் चाहे हमें कुछ भी चाहिए, நம்முடைய மாம்ச பலத்தை சார்ந்து நிற்காமல் हम अपने बलबूते पर भरोसा न करते हुए கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும். बल्कि परमेश्वर से मांगिए। யாக்கோபு சொல்லுகிறார், याकूब कहता है, தன் மனைவி பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், अपने पत्नी और बच्चों को देखकर कहता है, இது கர்த்தர் எனக்கு கொடுத்த மனைவி பிள்ளைகள். ये परमेश्वर ने मुझे दिए हुए पत्नी और बच्चे हैं। தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் சொல்ல வேண்டும், आप लोग भी ऐसे ही कहिए, இது கர்த்தர் எனக்கு கொடுத்த தொழில், ये परमेश्वर ने दिया गया व्यापार है, இது கர்த்தர் எனக்கு கொடுத்த வியாபாரம், ये परमेश्वर ने मुझे दिया गया धंधा है, இது கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள். ये परमेश्वर ने मुझे दिए हुए बच्चे हैं। கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்த வேண்டும். परमेश्वर की नाम की महिमा करे। கர்த்தருடைய நாமத்தை எந்த அளவுக்கு மகிமைப்படுத்துகிறீர்களோ जितना तुम प्रभु की नाम की महिमा करोगे, அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். उतना प्रभु आपको आशीष करेगा। கர்த்தருடைய திட்டம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால் यदि प्रभु की इच्छा आपके जीवन में पूरा होना है तो தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் பேதுரு என்று அழைக்கப்படக்கூடிய அந்த கற்பாறை என்று அழைக்கக்கூடிய நிலைமையில் நீங்கள் வளர வேண்டும். आप पतरस नाम की यानी पर्वत के समान उस परिस्थिति तक बढ़ना है। வேதத்தில் வாசிக்கும் போது पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, தானியேல் 4ஆம் அதிகாரம் दानियेल के 4 अध्याय அந்த 29-30 वचनங்களை நாம் வாசிக்கும் போது 29 और 30 वचन को जब हम पढ़ते हैं, 12 महीने के बीतने पर जब वह बेबीलोन के राजभवन की छत पर टहल रहा था, तब वह कहने लगा, क्या यह बड़ा बेबीलोन नहीं है जिससे मैं ही ने अपने बल और सामर्थ से राज निवास होने को और अपने प्रताप की बढ़ाई के लिए बसाया है। ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனையின் மேல் உலாவி கொண்டிருக்கும் போது जब राजा राजभवन के छत पर टहल रहा था, ராஜா சொல்லுகிறார், राजा ने कहा, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் ये मेरे अपने बल और सामर्थ्य से என் மகிமை பிரதாபத்துக்கென்று और अपने प्रताप की बढ़ाई के लिए ராஜ்யத்துக்கு அரண்மனையாக और राजनिवास होने को நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா, मैंने बांधा हुआ बड़ा बाबिलोन है ये। நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா, क्या यह बड़ा बाबिलोन नहीं है? என் मैं நான் मेरा இந்த வார்த்தைகள் ये शब्द அவன் வாயிலிருந்து புறப்படுகிறது. उनके मुंह से निकलने लगा। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, यहाँ पर लिखा है, இந்த வார்த்தை வாயிலிருந்து புறப்பட்ட அந்த நேரமே ये वचन राजा के मुंह से निकलने भी न पाया था। ராஜ்யபாரம் நேபுகாத்நேச்சாருடைய கையிலிருந்து விலகி போயிற்று. नेबुकदनेस्सर के हाथ से राज्य निकल चुकी थी। இந்த வார்த்தை ये शब्द நான் मैं என் मेरा இந்த வார்த்தையோட வாயிலிருந்து புறப்பட்ட போது ये शब्द अपने उनके मुंह से निकलने से पहले ही அவனுடைய ராஜ்யபாரம் அவனை விட்டு எடுபட்டு போயிற்று. उनका राज्य उनके हाथ से निकल गया था। அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் எந்த அளவுக்கு ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீங்கள் வளர்ச்சி அடைந்திருக்கிறீர்கள் என்பதை ஆராய்ந்து பாருங்கள். प्रभु के बच्चे आत्मिक जीवन में आप किस तरह से बढ़े हैं, ये इस पर ध्यान दीजिए। இத்தனை வருட காலம் பேதுரு இயேசுவோடு கூட ஊழியம் செய்தார். इतने साल तक प्रभु यीशु के साथ वो सेवकाई करता था। இத்தனை வருஷம் ஊழியம் செய்து चाहे इतना साल सेवकाई करने पर भी மகனே என்று அழைக்கிற நிலைமையில இன்னும் வளரவில்லை இந்த பேதுரு. अभी तक बेटा करके कहने के पद तक वो बढ़ा नहीं। இயேசு கிறிஸ்து பேதுருவை நன்றாக அறிந்திருந்தார். यीशु मसीह पतरस को अच्छे से जानते थे। ரட்சிக்கப்பட்ட பின்பு उद्धार पाने के बाद பேதுருடைய சுபாவம் மாறவில்லை. पतरस का आदत नहीं बदला। அநேக விசுவாசிகள் आज ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், कई विश्वासियां उद्धार तो पाए हैं, சுபாவம் மாறவில்லை. लेकिन आदत नहीं बदला। ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி இல்லை. आत्मिक जीवन में कोई बढ़ोतरी नहीं। வரதட்சணை கேட்டு வாங்குகிறவர்கள் ஆவிக்குரியவர்கள் அல்ல. डौरी की मांग करते हैं, वे आत्मिक नहीं है। தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள பெருந்தன்மையான மனப்பக்குவம் உண்டாயிருக்க வேண்டும். हमारे अंदर हमारे दिल में बहुत बड़ापन होनी चाहिए। உலக பிரகாரமான பாரம்பரியங்களையும் மூட பழக்க வழக்கங்களையும் விட்டுவிட வேண்டும். संसारिक रीति से जो भी रीति रिवाज की पालन करते हैं, ये सब बदलना है। விசுவாசிகளுடைய வீட்டு திருமணங்கள் சாட்சியாய் நடக்க வேண்டும். विश्वासियों के घर पे जो शादी होती है वो गवाही रीत से होना है। பொருள் ஆசை இருக்கவே கூடாது. धन लोभ भी नहीं होना है। ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு இருந்த चाहे उद्धार होने से पहले जो था, அந்த பழைய குணம் சுபாவம் நமக்கு மாற வேண்டும். वो पुरानी गुण और आदत
आदत हमसे बदलना है। பேதுருவுக்குள்ளே பழைய சுபாவம் மாறவில்லை, पतरस के अंदर पुरानी आदत नहीं बदली, பழைய சுபாவம் மாறவில்லை. पुरानी आदतें नहीं बदली। ஆனபடினால் தான் ஆண்டவர் इसलिए प्रभु யோனாவின் குமாரனாகிய சீமோனே என்று அழைக்கிறார். इस प्रकार कहता है, योना की पुत्र शिमोन करके कहलाता है। எப்படியும் பேதுருடைய வாழ்க்கையில தேவ திட்டம் நிறைவேற வேண்டும். लेकिन कैसे भी करके पतरस के जीवन में उनकी इच्छा पूरी होनी है। கர்த்தர் சமயம் பார்க்கிறார். परमेश्वर समय देख रहा है। பேதுருவே என்று அழைக்கப்படுகிற நிலைமைக்கு பேதுரு வளர வேண்டும். पतरस करके कहने का पद तक पतरस बढ़ना है। மத்தேயு 16வது அதிகாரம் मत्ती का 16वां अध्याय அந்த 17 18 வசனங்களை வாசிப்பீர்களேயானால் इसके 17 और 18 वचन को जब तुम पढ़ोगे, அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, यहाँ इस प्रकार लिखा है। यीशु ने उसको उत्तर दिया, हे शेमोन, योना के पुत्र, तू धन्य है, क्योंकि मांस और लहू ने नहीं, परंतु मेरे पिता ने जो स्वर्ग में है यह बात तुझ पर प्रकट की है। और मैं भी तुझसे कहता हूँ कि तू पतरस है, और मैं इस पत्थर पर अपनी कलीसिया बनाऊंगा, और अंधलोक के फाटक उस पर प्रबल न होंगे। ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து प्रभु यीशु मसीह பேதுருவை பார்த்து சொல்கிறார், शिमोन से कहा, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, हे शमोन योना के पुत्र, நான் உனக்கு சொல்லுகிறேன், मैं तुझसे कहता हूँ நீ பேதுருவாய் இருக்கிறாய். तू पतरस है। யோனாவின் குமாரனாகிய சீமோனே, हे शमोन योना के पुत्र, நீ பேதுருவாய் இருக்கிறாய். तू पतरस है। இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். इस पत्थर पर अपनी कलीसिया बनाऊंगा। இயேசு கிறிஸ்து பேதுருவை அறிந்திருந்தபடியினால் यीशु मसीह पतरस को जानते थे। ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு விதமாய் பெயர் சொல்லி கூப்பிட்டார். हर एक घटना में उसको अलग अलग नाम से पुकारा। இப்பொழுது பேதுருவே என்று அழைக்கிறார். अभी प्रभु पतरस करके कहलाता है। பேதுரு என்றால் கற்பாரை என்று பொருள். पतरस यानी पर्वत का मतलब है। இயேசு கிறிஸ்து கெத்செமனேக்கு போகும்போது जब यीशु मसीह गेत्सेमने गए थे, அவர் ஒரு நாணலை போல இருந்தார். वो एक सरकंड के समान थे। நாணல் சிறிய காற்றடித்தாலும் அது விழுந்து விழும். सरखंड जो छोटे से हवा हो बहने पर भी गिर जाता है। கெத்செமனேக்கு போகும்போது இயேசு ஒரு நாணலை போல இருந்தார். गेत्सेमने पे जब जा रहे थे तब वे सरकंड के समान थे। அவருக்குள்ளே ஒரு பயம் இருந்தது. उनके अंदर एक डर बैठा था। ஆனால் கெத்செமனே விட்டு வெளியே வரும்போது लेकिन जब वो गेत्सेमने से बाहर आए, அவர் கற்பாரையாய் மாறி வெளியே வந்தார். वो एक पर्वत के समान बन गए। கற்பாரையாய் மாறி வந்தார். पर्वत के समान बन गए। அந்த கெத்செமனேலே கர்த்தருடைய தூதன் அவரை தேற்றினார். क्योंकि गेत्सेमने में परमेश्वर के स्वर्ग दूत ने उन्हें ढाढ़स बांधी। 3.5 வருஷம் கூடவே இருந்த யூதாஸ் காரியோத் 3.5 साल जो यहूदा इस्करियोत प्रभु के साथ था, சத்ருவாய் மாறி அவனுக்கு முத்தம் கொடுத்தார். शत्रु बनकर यीशु मसीह को चूमा। அப்பொழுது இயேசு கிறிஸ்து கோபப்படவில்லை. तभी यीशु उस पर गुस्सा नहीं किए। இயேசு கிறிஸ்து கவலைப்படவில்லை. यीशु मसीह दुख भी नहीं हुए। அந்த சத்ருவாய் மாறின யூதாஸ் காரியோத் கொடுத்த முத்தத்தை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார். शत्रु बनकर युदास कार्य जो चूमन दिया, उस चूमन को खुशी से ले लिए। அவருடைய வஞ்சக முத்தகத்தை ஏற்றுக்கொள்ள அவருடைய முகம் கற்பாரையாய் மாறி இருந்தது. उसके भरमाने वाले चूमन को देखकर प्रभु यीशु मसीह बदलने नहीं, क्योंकि वे पर्वत बन चुके थे। சேவகர்கள் வாரினால் அடித்த போது जब सैनिकों ने उन्हें मारा, அந்த வார் இயேசு கிறிஸ்துவின் சதையை பித்து கொண்டு வந்தது. जब उनको मार लगी तो उनका पूरा छिलका फट गया था। அந்த அடிகளை ஏற்க அவருடைய மென்மையான முதுகு கற்பாரையாய் மாறி இருந்தது. उस मार को खा लेने के लिए उनका पूरा पीठ पत्थर बन गया था। கனமான பொருட்களை அவர் தூக்கியதில்லை. बोझ बड़ा चीजों को उठाया, ஆனா பாரமான சிலுவையை அவர் தோள் மேல் தூக்கி வைத்தார்கள். लेकिन बोझ बड़ा क्रूस को जब उठाकर चल रहे थे, உடம்பு முழுவதும் அடிகளை தாங்கிக் கொள்ளும்படியாய் सारा उनका शरीर मार को खा लेने के लिए சரீரத்தை கற்பாரையாய் மாற்றிக் கொள்ளுகிறார். उनका पूरा शरीर पर्वत के समान कठोर बन गया। இருதயத்தை கற்பாரையாய் மாற்றிக் கொள்ளுகிறார். अपना हृदय को पर्वत के समान बना लिए। ஆணிகள் அடிக்கப்படும் போது जब उन पर कीले चुभाए गए थे, கால்களையும் கைகளையும் கற்பாரையாய் மாற்றிக் கொள்ளுகிறார். उनके हाथ और पैरों को उन्होंने पर्वत के समान मजबूत कर लिए। வலிக்கிறது எப்படியாவது பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தப்பிக்கொள்ள பிரயாசப்படவில்லை. उन्होंने ये कोशिश नहीं किया कि मुझे दर्द हो रहा है, मुझे इन चीजों से बचना है। பேதுரு முதலாவது நெறிந்த நாணலை போலதான் இருந்தார். वैसे ही पतरस पहले भी सरकंड के समान था, ஆனபடினால் தான் இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து விட்டார். इसलिए वो यीशु को इनकार कर दिया। அதற்கு பிறகு उसके बाद பேதுரு பலவிதமான பாடுகளையும்
சிறைச்சாலை துன்பங்களையும் சகித்து पतरस कई सारे समस्याओं को और बंदी गृह को सामना कर कर பலவிதமான உபத்திரவங்களை சகித்து कई सारे संकट और मुसीबत को सामना कर कर கஷ்டங்களை சகித்து दुख तकलीफ को झेल कर கற்பறையாய் மாறினார். एक पर्वत के समान बन गया। பேதுருடைய மரணமும் விசேஷமாய் குறிக்கப்பட்டிருக்கிறது. उसका मृत्यु भी विशेषित रीत से बताया गया है। சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்றதும் चाहे वो क्रूस पर लटकाया जाए, பயந்தோர் ஓடவில்லை. वो डर के मारे भागा नहीं। பேதுரு கதறவில்லை. पतरस चिल्लाया नहीं, மறுதலிக்கவில்லை. इनकार नहीं किया। இயேசுவை போல அறையப்பட எனக்கு எந்த தகுதியும் இல்லை. यीशु के समान उनके समान टंगवाने के लिए मुझ पे कोई योग्यता नहीं है என்று தன்னை தாழ்த்தி उसे अपने आप को नम्र कर कर தலைகீழாய் சிலுவையில் அறைய தன்னை ஒப்பு கொடுத்தார். वो उल्टा क्रूस पर लटकाने के लिए उसने अनुमति ले ली। பாடுகளை சகிக்கும்படியாய் பேதுருடைய இருதயம் கற்பறையாய் மாறியது. तकलीफ और संकट को झेलने के लिए पतरस का हृदय पर्वत बन गया। இதை அறிந்த இயேசு ये जाना हुआ यीशु பேதுருவே என்று அழைக்கிறார். पतरस करके कहलाता है। தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் आपके आत्मिक जीवन में भी கடினமான அனுபவங்களின் வழியாய் நீங்கள் கடந்து செல்லும் போது जब आप कठिन रास्ते से गुजरते हो, உங்கள் கண்ணம், आपका உங்கள் முதி, आपका कपीठ, உங்கள் இருதயம், आपका हृदय, உங்கள் கரங்கள், आपका हाथ, உங்கள் கால்கள் आपका पैर, இவைகளெல்லாம் கற்பறையாய் மாறு. ये सारे पर्वत के समान मजबूत होना है। இவைகளெல்லாம் கற்பறையாய் மாற்றப்படு. ये सब पर्वत के समान मजबूत होएंगे। ஏனென்றால் உங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன் உங்களை அறிந்திருக்கிறார். क्योंकि आपको नाम से बुलाए हुआ परमेश्वर आपको जानता है। உங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன் உங்களை அறிந்தும் இருக்கிறார். आपको नाम से बुलाए हुआ परमेश्वर आपको जानता है। இன்றைக்கு அநேகர் உபத்திரவங்களில் விழுந்து போகிறார்கள். आज कई लोग समस्या में डूब जाते हैं। தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் தனித்து தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற பழக்கத்தை உண்டாக்கி கொள்வீர்களே ஆனால் परमेश्वर के बच्चे यदि व्यक्तिगत रीति से प्रार्थना करने के अनुभव में आप आओगे तो எந்த பிரச்சனைகளையும் கண்டு நீங்கள் சோர்ந்து போக மாட்டீர்கள். कोई भी समस्याओं को देखकर आप नहीं डरोगे। ஒரு கண்டத்தில் அறைந்தால் மறு கண்டத்தை திருப்பி கொடுப்பதற்கு தைரியம் கிடைக்கும். एक गाल पर मारने पर दूसरे गाल दिखाने के लिए हमें एक ताकत मिलेगी। இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் சாட்டையினால் அடி கொடுத்தார்கள். जब यीशु मसीह को चाबुक से मारा गया था, பாரமான சிலுவையை தூக்கி சுமத்தினார்கள். उनके ऊपर बोझ बड़ा क्रूस को उठाने दिए थे। ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் लेकिन प्रभु के बच्चे இன்றைக்கு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது आज हम जब संसार में जी रहे हैं, பொல்லாத மனிதருடைய வாயின் வார்த்தைகள், बुरे मनुष्य की बोली, பொல்லாத மனுஷருடைய கிரியைகள், बुरे मनुष्य की क्रिया है, பொல்லாத மனுஷருடைய நிந்தைகள் बुरे मनुष्य के अपमान நமக்கு சாட்டையடி போல இருக்கலாம். हमें चाबुक के समान चुभती है। ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், लेकिन प्रभु कहता है, நீதியை அறிந்தவர்களே, धर्मी को जो जानते हो, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற என் ஜனமே, मेरे वचन को जो अपने हृदय में लिखे हुए मेरे प्रजा, எனக்கு செவி கொடுங்கள். मेरी आवाज सुनो। மனுஷனுடைய நிந்தனைக்கு பயப்படாதீர்கள். मनुष्य की निंदा के लिए मत डरो। அவர்களுடைய தூசணமான வார்த்தைகளை கண்டு நீங்கள் கலங்காமல் இருங்கள். उनके अपमान भरे बातों को देखकर मत घबराइए। மனுஷர்கள் உங்களை நிந்திப்பார்கள். मनुष्य लोग आपकी निंदा करेंगे। மனுஷர்கள் உங்களை தூசிப்பார்கள். मनुष्य आपकी टट्ठा उड़ाएंगे। மனுஷருடைய நிந்தனையான வார்த்தைகளினால் உங்களை சாட்டை போன்று அடிப்பார்கள். मनुष्य की निंदा भरे शब्द आपको चाबुक के समान चुभेगा। தேவனுடைய பிள்ளைகள் கலங்காதீர்கள். लेकिन प्रभु के बच्चे निराश मत हो, கவலைப்படாதீர்கள். मत डरो। ஆண்டவருடைய சமூகத்திலே கர்த்தர் உங்களை பார்த்து பாறை என்று சொல்ல வேண்டும். परमेश्वर आपको देखकर कहना चाहिए, ये मेरा पर्वत है। இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் வாய் திறந்து சொல்லுங்க. आज प्रभु के चरणों में मुंह खोलकर बोलिएगा, ஆண்டவரே, நான் உம்மை விசுவாசித்து ஏற்றிருக்கிறேன். प्रभु मैं आपको विश्वास करके जानता हूँ, ஆனாலும் நான் அற்ப விசுவாசியா இருக்கிறேன். फिर भी मैं इन दिनों में एक अल्प विश्वासी के समान हूँ। பிரச்சனைகள் சோதனைகள் வரும்போது जब समस्या और मुसीबत आती है, சோதனைகள் என்னை அழித்து விடுமோ என்கிற பயம் எனக்குள்ளே உருவாகிறது. मेरे अंदर ये डर छा जाती है कि ये समस्या में मैं डूब जाऊंगा। இந்த அற்ப விசுவாசம் என்னை விட்டு விலக வேண்டும். ये अल्प विश्वासी मुझसे दूर होना है। இந்த அற்ப விசுவாசம் என்னை விட்டு விலக ये வேண்டும். अल्प विश्वास मुझसे दूर होना है। மாம்சீக பிரகாரமாக शारीरिक रीति से எனக்குள்ளே சாத்தான் வந்து எனக்குள்ளே ஆலோசனை கொடுக்கும் போது शैतान जब मुझे युक्ति देता है, ஆண்டவரே, சாத்தானை இனங்கண்டு கொள்ள முடியாமல், शैतान की क्रियाओं को न समझते हुए, சாத்தானை எதிர்த்து நிற்க முடியாமல், शैतान की सामना न करते हुए, ஆண்டவரே, சாத்தானை துரத்த முடியாமல் हे காணப்படுகிறேன். परमेश्वर, इस शैतान को मैं डांट नहीं पाता हूँ। சத்துருவை அதட்டி எனக்கு பின்னாக போ என்று சொல்லக்கூடிய தைரியத்தை எனக்குள்ளே கட்டளையிடு. इस शैतान को मेरे सामने से दूर होकर के डांटने के समान हिम्मत दीजिए। ஆண்டவரே,
हे प्रभु, காற்றினால் அசைகிற ஒரு நாணலை போல நான் அல்ல, हवा से बहने वाली एक सरकंडे के समान नहीं, சூழ்நிலை நிமித்தமாய் உம்மை மறுதலித்த பேதுருவை போல அல்ல, परिस्थिति के कारण आपको इनकार किया हुआ पतरस के समान नहीं, எல்லா சூழ்நிலைகளிலும் हर परिस्थिति में भी உம்மை மறுதலிக்காமல் आपको इनकार न करते हुए முற்றுமுடிய நிலை நிற்க எனக்கு கிருபை தாரே. अंत तक आप में बने रहने के लिए मेरी सहायता कर। எல்லாரும் வாய் திறந்து கேளுங்க, ऐसे हम मुंह खोल कर मांगेंगे, கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். परमेश्वर आपकी मदद करेगा। கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு பாறைகளாய் மாற வேண்டும். मसीह में प्यारे परमेश्वर के लोग, आप हर एक लोग पर्वत के समान बनना है। பாறை என்று சொல்லும்போது உறுதியை குறிக்கிறது. पर्वत यानी एक मजबूत को कहलाता है। உங்கள் ஆவிக்குரிய ஜீவிய கிறிஸ்துவுக்குள் உறுதியாய் இருக்க வேண்டும். आपका आत्मिक जीवन मसीह में एक मजबूत बनना है। எத்தனை சோதனைகள் வந்தாலே, कितनी ही परिस्थितियां आए, எத்தனை கஷ்டங்கள் வந்தாலே, कितना ही मुसीबत आए, எத்தனை மனுஷனுடைய நிந்தனையான வார்த்தைகள் வந்தாலே, कितना ही लोग तुम्हें टट्टा उड़ाए, மனுஷனுடைய எத்தனை பரியாசமான வார்த்தைகள் வந்தாலே, कितना ही लोग तुम्हारी निंदा करे, தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் உறுதியாய் இருக்க வேண்டும். परमेश्वर के बच्चे तेरा जीवन मसीह में मजबूत बनना है। உங்களை உறுதியாய் மாற்றுவது சோதனைதான். तुझे मजबूत बनाने वाली बात ये विपत्तियां है। உங்களை உறுதியாய் மாற்றுவது உபத்திரவம் தான். तुझे मजबूत बनाने वाली ये संकट है। உலகத்திலே ஒரு மரம் இருக்கிறது என்று சொன்னார். यदि इस संसार में कोई पेड़ नजर आए, அந்த மரம் வளர்ந்து வருகிற நாட்களிலே जब वो पेड़ बढ़ते आता है, காற்று எவ்வளவுக்கு அதிகமாய் வீசுகிறதோ जितना ही हवा झोंके அவ்வளவுக்கு அதிகமாய் அந்த மரம் அசைக்கப்படுகிறது. उतना ही तेज में वो पेड़ हिलता है। வெளி தோற்றத்தில் இந்த மரம் அசைக்கப்பட जितने ही भारी से वो पेड़ जो हिलते हुए नजर आता है, அந்த மரத்தினுடைய மறைந்து காணப்படுகிற வேர்கள் लेकिन वो पेड़ के नीचे दबा हुआ उसके जड़ அது அதிகமாய் ஆழமாய் உள்ளே நுழைகிறது. वो और गहराई में मट्टी के अंदर दिखता है। காற்றினால் மரம் அசைய जितने हवा के झोंके से पेड़ हिलता है, மரத்தினுடைய வேர் பகுதி பூமிக்குள்ள அதிக ஆழமாய் கடந்து போகிறது. उतना ही पेड़ के जड़ मट्टी के अंदर मजबूत होती है। அதே போல उसी तरह சோதனை என்னும் காற்று உன் வாழ்க்கையில வீசும் போது, जितना संकट के मुसीबत की हवा तेरे जीवन में झोंक रहे हैं, உபத்திரவம் என்கிற சோதனை காற்று உன் வாழ்க்கையில வீசும் போது, उपद्रव नाम की हवा तेरे जीवन में जितना फैल रहा है, மனுஷனுடைய கேலியும் பரியாசமும் நிந்தையுமான வார்த்தைகள் உன் வாழ்க்கையில வீசும் போது, मनुष्य की निंदा अपमान टट्टा तेरे जीवन में जितना फैल रहा है, தேவனுடைய பிள்ளை நீ சோர்ந்து போக கூடாது. प्रभु के बच्चे तू उदास मत हो, அலைகிற நாணலை போல இருக்க கூடாது. यहाँ वहाँ फिरने वाले सरकंडे के समान मत बन, கர்த்தருக்குள் வாழ்க்கை உறுதியாய் இருக்க बल्कि வேண்டும். परमेश्वर के अंदर मजबूत बन जा। கர்த்தருக்குள் உங்கள் வாழ்க்கை உறுதியாய் இருக்குமேயானால், यदि प्रभु के अंदर तेरा जीवन मजबूत होगा, உங்கள் வாழ்க்கை கற்பாறையாய் இருக்குமேயானால், तेरा जीवन यदि पर्वत बनेगा, கர்த்தர் உங்களை பார்த்து பேதுருவே என்று அழைப்பார். आज प्रभु आपको देखकर कहेगा हे पतरस, கர்த்தர் உங்களை பார்த்து பேதுருவே என்று அழைப்பார். आज आपको देखकर प्रभु कहेगा हे पतरस, நீங்கள் பேதுருவாய் இருப்பீர்களேயானால், यदि तुम पतरस बनोगे, தேவன் உங்கள் வாழ்க்கையில் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவார். परमेश्वर आपके जीवन में आपकी अपनी इच्छा पूरी करेगा। பூமியில் உயிரோடு வாழ்கிற நாட்களிலே जब तक इस संसार में हम जीवित தேவனுடைய रहोगे, பிள்ளை தேவ சித்தம் உன் வாழ்க்கையில் நிறைவேற முடியுமானால் மட்டுமே जब तक प्रभु की इच्छा तेरे जीवन में पूरी होगा, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். तभी तुम स्वर्ग राज्य में प्रवेश कर पाओगे। உன்னை பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவர், तुझे नाम से बुलाया हुआ परमेश्वर, உன்னை அறிந்திருக்கிற ஆண்டவர் तुझे जाना हुआ परमेश्वर, உன் வாழ்க்கையிலே தம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டுமானால் तेरे जीवन में यदि प्रभु की इच्छा पूरी होना है तो அதற்கு நீ தகுதி உள்ள பாத்திரமாய் இருக்க வேண்டும். उसके लिए तू योग्य बनना है, நீ உறுதியாய் இருக்க तू வேண்டும். मजबूत बनना है। உன்னை உறுதிப்படுத்துவது சோதனை, तुझे मजबूत बनाने वाली समस्या है, உன்னை உறுதிப்படுத்துவது சோதனை, तुझे मजबूत बनाने वाली समस्या है, உன்னை உறுதிப்படுத்துவது உபத்திரவு. तुझे मजबूत बनाने वाली उपद्रव है। ஆனபடினால உபத்திரவத்தை கண்டு சோர்ந்து போகாதீர்கள். इसलिए समस्या और मुसीबत को देखकर निराश मत हो, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், प्रभु को देखकर बोल ஆண்டவரே हे प्रभु, உபத்திரவங்களை நான் வரவேற்கிறேன். ஆண்டவரே इस समस्याओं की मैं स्वागत करता हूँ, இந்த உபத்திரவம் என்னை உமக்குள் உறுதியாக்குமேயானால், क्योंकि यदि ये समस्या मुझे तेरे अंदर मजबूत बनाएगी तो இந்த உபத்திரவத்தை நான் சந்தோஷமாய் சகிக்கிறேன். इस समस्याओं को मैं खुशी से ले लेता हूँ। என்னை ஒரு பேதுருவாய் மாற்று, मुझे एक पतरस बना दे, என்னை ஒரு பேதுருவாய் மாற்று. मुझे एक पतरस बना दे, உம்முடைய திட்டத்தை என் வாழ்க்கையில பரிபூர்ணமாய் நிறைவேற்று. आपकी इच्छा मेरे जीवन में
पूरी करो। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. प्रभु आपको वैसे ही आशीष करे। கர்த்தருடைய பார்வையிலே நீங்கள் ஒரு பேதுருவாய் விளங்குவீர்களாக. प्रभु के नजर में आप हर एक लोग पतरस बने। கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றி முடிப்பார். प्रभु की इच्छा आपके जीवन में पूरा होगा। நல்ல ஆண்டவரை மே துதிக்கிறோம். अच्छा परमेश्वर आपको स्तुति करते हैं। கர்த்தர் தந்த இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். आपने दिए हुए अच्छे समय के लिए आपको धन्यवाद। இந்த நல்ல நாளிலே इस अच्छे दिन में உம்முடைய வார்த்தைகளை கவனமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் யாராய் இருந்தாலே आपके वचन को ध्यान से सुनने वाले लोग कहीं पर भी हो, ஒவ்வொருவரையும் நீர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீர். हर एक को आपने नाम से बुलाया है। நீர் அழைத்தவர் மட்டுமல்ல, आपने केवल बुलाया नहीं, நீர் எங்களை அறிந்தும் இருக்கிறீர் என்பதை நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். आप हमें जानते भी है करके हर एक लोग जान पाए। கர்த்தர் நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். आपने हमें बुलाया परमेश्वर। அழைத்த தெய்வம் என்னை அறிந்தும் இருக்கிறார் என்கிற அறிவு ஒவ்வொருவருக்குள்ளே உண்டாகட்டும். बुलाया हुआ परमेश्वर मेरे बारे जानता भी है, ये समझ हर एक के अंदर होने दो। சோதனைகள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் வரும்போது जब समस्या मुसीबत संकट बढ़ती है, பேதுருவை போல மறுதலித்து பின்வாங்கி போகாமல் पतरस के समान इनकार करके पीछे न होते हुए, சோதனைகள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் நிமித்தமாய் संकट मुसीबत और समस्या बढ़ते समय இன்னும் அதிகமாய் கிறிஸ்துவுக்குள்ளே வேறு கொண்டு और अधिक मसीह में जड़ और मजबूत होकर கர்த்தருக்குள் உறுதியாய் நிலைத்திருந்து मसीह में निरंतर बने रहने के लिए, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றி முடிக்க परमेश्वर की इच्छा को पूरी करके समाप्त करने के लिए ஒவ்வொருவரையும் தகுதி உள்ள பாத்திரமாய் மாற்று. हर एक को परमेश्वर अब योग्य बनाइए। உம்முடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்து. आपके अच्छे नाम की महिमा होने दो। எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் हम அர்ப்பணிக்கிறோம். अपने आप को नम्र कर समर्पण करते हैं। இரட்சகர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. उद्धारकर्ता यीशु के नाम से मांगते प्यारे पिता, ஆமென். आमीन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் मेरे ஆத்துமாவே भाई, கர்த்தரை यहोवा को ஸ்தோத்திரி. धन्य के उसने கர்த்தர் के சகல उपकार को பாரங்களை नहीं மறவாதே. भूलना। आमीन।